ஹாய் டபிள்யூட்ஸ் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் கோவமா இருப்பீங்கன்னு தெரியும். ஆக்சுவலி நானாக இருந்தாலும் அப்படி தான் கோவமா இருப்பேன். என்னால் வர முடியல. கொஞ்சம் இல்லை, ரொம்ப நாளாகவே ஆயிடுச்சு. சரி ஓகே விடுங்க. ஐம் ஸோ சாரி. எல்லோரும் என்ன மன்னிச்சிடுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே அதை விடுங்க. பிடிஎஸோட கம்பேக் எப்படி இருந்துச்சு? வெறித்தனமாக இருந்துச்சு. ஓ மை காட்! நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தேன். இன்னும் அடிக்டட் அளவுக்கு ஓயாமல் ரிப்பீட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இன்னுமே என்னால் மறக்க முடியல. எல்லாருமே ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. சூப்பராக ஒரு பவர்ஃபுல் எப்படி வேறு லெவல் விடுங்க. எதிர்பார்த்ததோட எக்ஸ்ட்ராவே கிடச்சிச்சு ஹாப்பினஸ்ஸு. என்னோடய ஈவினிங் கூட ரொம்ப அழகாக கியூட்டியாக இருக்காப்புல. என்ன இருக்க ஒரு ஏஜ் கூட போகும்னா ஏஜ் குறைஞ்சிக்கிட்டே வர்ற மாதிரி இருக்கு அவரோட ஹேர் ஸ்டைல், அவரோட இது ஸோ க்யூட் இல்லை? சரி ஓகே விடுங்க. நம்ம எதுக்காக வந்திருக்கோம் இப்போ அப்படின்னாக்கா, உங்களுக்காக தான்டா. எனக்குக்கான எப்பப்போ அப்படியே முடிச்சு விட்டுலான்னு வந்திருக்கேன்டா. இன்னையோட அவ்வளோதான். இதுக்கு அப்படியே முடிச்சு விட்றேன். அப்புறம் ஒரு விஷயம், யாரெல்லாம் என்ன மிஸ் பண்ணீங்க ஒரு கமெண்ட்டை போட்டுருங்க. ஓகேடா. அப்புறம் இதுக்கு முன்னாடி எப்படி முடிச்சு வச்சுருந்தோம், ஜெக்கி பார்த்திங்கனாக்கா சுகா வந்து கல்யாணம் பண்ணியிருப்பான் இல்லையா, ஸோ அதோட முடிச்சு வச்சுருப்போம்டா. அப்படியே வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே தான் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கனாக்கா ஜேகே தான் அப்படியே பார்த்திங்கனாக்கா என்னோட ரூம்லேருந்து எழுந்துட்டு அப்படியே கை வச்சு தடவை பார்க்குறேன். பார்த்தா எந்த ஒரு ஆளுமே இருக்க மாதிரி இல்லை. அப்படியே டக்குனு எழுந்து பார்க்க அங்கிட்டு பார்த்தா ஜன்னல் ஓரத்தில் தான் சுகா தான் எனக்கு உட்காந்துட்ருக்கா. அப்படியே பார்த்துட்டு மண்மட்டமில் இருக்கே அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் எழுந்து போக சுகா தான் அங்கே இருந்துட்டு அப்படியே கையை அப்படியே வச்சு ஸ்டாப் பண்ணுறாங்க. கிட்டத்தில் வராது அப்படிங்கிற மாதிரிக்க ஜேகே பார்த்துட்டு, இங்கே பாரு சுகா, அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிச்சு. ஒழுங்காக ஒரு ஹஸ்பண்டாக எப்படி நடந்துக்கணுமோ அது மாதிரி நல்லா நடந்துக்க, ஓகேவா? ஒரு நல்ல ஒய்ஃபாக நடந்துக்க அப்படிங்க. சுகா பார்த்தீங்கன்னாக்கா டென்ஷன் ஆகிட்டு, அது என்னோடய விருப்பத்தில் நடந்திருந்தா நீ சொல்கிற மேலே நான் கண்டிப்பாக கேட்டிருப்பேன். ஆனால் நீ என்னோடய விருப்பத்தில் ஒன்றும் கல்யாணம் பண்ணல, ஏன்னா வல்கட்டாக பண்ணி தானே கல்யாணம் பண்ணியிருக்கா. இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏகே பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை நாளைக்கு தான் நீ பண்ணுறேன்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ரூமுக்கு போயிட்டு அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. என்ன கிளம்புறாண்டா எதுவுமே சொல்லவே இல்லை. இங்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா சுகா தான் அப்படியே ஜன்னலே உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கா. கீழே ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னாக்கா கையை அசிச்சு காமிச்சிட்ருக்காங்க. டக்குனு சுகா அப்படியே கூர்ந்து பார்க்க அது ஜிம்மின் தான். ஜிம்மின்னு தெரிஞ்ச உடனே சுகாவுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. திரும்பி கையை காட்டுறாங்க. ஜிம்மின் பார்த்தீங்கன்னாக்கா கீழே இறங்குவா அப்படிங்கிற மாதிரி சைன் காட்ட அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சுகாவும் ஹாப்பி ஆகிட்டு அப்படியே கிளம்பி கீழே ஓடிடுறான்டா. அங்கேருந்து வேகமாக ஓடியாந்தான். அங்கேருந்து அவன் ஓடியாரதை பார்த்துட்டு ஜேகே தான் எங்கே ஓடுறான் அப்படின்ட்டு அப்படியே பின்னாடியே வராங்க. அங்கே வந்து பார்த்தா ஜிமினா தான் அங்கே ஒரு இடத்துல உட்காந்துட்டு அப்படியே காலை போட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆட்டிகிட்டு இருக்காங்க. சுகா தான் ஓடியாந்துட்டு ஜிம்னா அப்படிங்க. ஜிம்னா பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு, ஓ வந்துட்டிங்களா அப்படின்ட்டு, எங்கே போயிருந்தீங்க ரொம்ப நாளாக காணவே இல்லை அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் உள்ள ஸ்பேஸை அப்படியே கை வச்சு காமிக்க. சுகா வந்து பக்கமே உட்காந்துட்டு, அது ஒரு பெரிய கதை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினச்சேன் அப்படின்ட்டு சுகா கேட்கா. ஜிமினா தான் தெரியும் அப்புறம் கல்யாணம் ஆகிடுச்சு போல இருக்குது அப்படின்ட்டு ஜிமினா கேட்கா. சுகா தான் அப்படியே கீழே குடிஞ்சிட்டு, ஆமாம் எனக்கு விருப்பமே இல்லாமல் கல்யாணமே முடிஞ்சிருச்சு அப்படிங்க. ஜிமினா தான் அப்படியே ஒரு நிமிஷம் சுகாவோட ஃபேஸே பார்த்துட்டு, சுகா நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதா, ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஜேகே ரொம்ப கெட்டவெல்லாம் கிடையாது. நீ கொஞ்சம் அவன் கூட உன்னோட கொஞ்சமாக நீ ட்ரை பண்ணி பாரு. ஆனால் கொஞ்சம் புரிஞ்சுக்க பாரு, கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும் எப்படிங்கிறது தெரிய வரும். ஆனால் அந்த மாதிரி கிடையவே கிடையாது அப்படிங்க. எப்படி இவ்வளோ ஷூராக சொல்கிற அப்படிங்க. நான் இது வரைக்கும் கூட தான் இருந்துகிட்ருக்கேன், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்க. சுகா பார்த்தினாக்கா ஒரு நிமிஷம் அப்படியே ஜிம்னா பார்த்துட்டு, எனக்கு அந்த மாதிரி தெரியல அப்படிங்க. ஜிமினா தான் அப்படியே பார்த்துட்டு, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருவேன் எனக்காக அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க பார்த்தீங்கன்னாக்கா ஜேகே அங்கேருந்து தான் பார்த்துட்டு இருக்கான். அங்கேருந்து பார்த்த உடனே எனக்கு செம்ம கோவம் வருது. எப்படி பார்த்தீங்கன்னாக்கா பல்ல போட்டு கடிச்சிட்டு அப்படியே ஜிமினா தான் பார்த்துட்டு இருக்கா. ஜிம்னா பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தில் வந்துட்டு அப்படியே சுகாவோட ஃபேஸை பார்த்து பேசிகிட்டு இருக்கா. சுகா பார்த்தீங்கன்னாக்கா கீழே உட்காந்து அப்படியே கீழே குனிஞ்சு அப்படியே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க குவாட்ஸுக்கிட்டலாம் சொல்லி அப்படியே ஜிம்னா பிடிச்சி வர சொல்கிறாங்க. ஜிம்னா பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பேசிட்டு அப்படியே கிளம்ப. சுகா பார்த்தீங்கன்னாக்கா சரி ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புறாங்களா. இங்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜிம்னா தான் அப்படியே வந்துட்டு உன்னைய வர சொன்னாங்க கிங்கு அப்படிங்க. ஜிம்மி நான் தான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாமலே அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. அங்கே போனதுமே பார்த்தீங்கன்னாக்கா ஜேகே தான் டக்குன்னு ஜிம்னா பிடிச்சி அப்படியே வச்சுன்னா பார்த்தீங்கன்னாக்கா கிரிப்பாக அவனோட த்ரோட்டை பிடிச்சி இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. ஜிம்னா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்ருக்கான். ஜேகே தான் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ தைரியம் தான் எவ்வளோ தைரியம் தான் பக்கத்தில் உட்காந்து பேசுவேன், என்னடா பண்ணிட்டு இருந்தா, எதுக்குடா அவங்ககிட்ட பண்ணேன் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா செம்ம கோவத்தில் அப்படியே கேட்டுட்ருக்கா. ஜிமினா தான் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்கிறேங்க மாதிரிக்க அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சைன் லாங்குவேஜ் மாதிரிக்க சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படியே பார்த்தீங்கன்னா ஜேகே அப்படியே நம்ம ஜிமினாவை கீழே ஃப்ளோரில் தள்ளி விட்டு, சொல்லு மரியாதையாக சொல்லு, நீ சொல்கிற ரீசன் மட்டும் கரெக்டாக இல்லைன்னு வச்சுக்க, உன்னோட சாவு என் கையில் தான் அப்படிங்க. ஜிம்னா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே எழுந்துட்டு, இங்கே பாருங்க நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்க, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, நான் ஜஸ்ட் பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் சுக்காக்கு உங்களை பற்றி ஜஸ்ட் சொன்னேன், அவ்வளோதான்,
நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம், நான் எப்போதுமே உங்களுக்கு ராயலாக தான் இருப்பேன் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா த்ரோட்டை பிடிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா தடை விட்டுட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகே பார்த்தீங்கன்னாக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டினபிளாக பார்க்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஜிம்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓ சோனி இதை தான் சொன்னேன், வேறு எதுவும் இல்லை அப்படின்ட்டு ஜேகே கிட்டத்தில் வரேன். ஜிம்னா பார்த்தீங்கன்னாக்கா ப்ராமிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஜேக்கும் இதுக்கப்புறம் நீ அவங்க கிட்டத்தில் போகிற வேலை வச்சுக்காத, எனக்கு பிடிக்கல அப்படிங்க. ஜிம்னா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு அண்ணா அப்படிங்க போகாதண்ணா போகாத அவ்வளோதான் அப்படின்ட்டு ஜேக்கப் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அங்கேருந்து போயிடுறான். ஜிம்னா தான் அங்கேருந்து ஒரு நிமிஷம் அப்படியே முடிச்சு பார்த்துட்டு சரி ஓகே இதில் என்ன இருக்குது நம்ம தொட்டாவே பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருக்காண்டா. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடிக்கே தான் ஜேகப்பை தான் அப்படியே வந்துட்டு ஜிம்னா பார்த்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்க ஜிம்னா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரிக்கா கழுத்தை போட்டு அப்படியே ரப் பண்ணிட்டு இருக்க என்னது அப்படின்ட்டு ஜேகப்பை தான் அப்படியே பார்க்க அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கழுத்து புழுக்க அப்படியே ரெட்டிஷாக இருக்குது. அப்படியே அந்த நம்ம ஜெக்கையோட ஹேண்ட் பிரிண்ட் இருக்கு இல்லையா அதை அப்படியே விழுந்துருக்கு. அதை பார்த்துட்டு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. அப்போ தான் ஜிம்னா எல்லாத்தையும் சொல்ல அப்படியே பார்த்தீங்கன்னா ஜேகப்போ இங்கே வா உனக்கு நான் மருந்து போட்டு விட்றேன் அப்படின்ட்டு அவனோட ரூமுக்கு கூட்டி போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஜிம்னா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, எதுக்காக இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இதில் என்ன இருக்குது, நான் யாராக இருந்தாலும் இப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்க. இருந்தாலும் எனக்கு தண்டனை கொடுத்தது உங்கள் கிங்கு தானே, உங்களுக்கு கிங்குக்கு தானே நீங்கள் லாயலாக இருப்பீங்க, அப்படின்னா எதுக்காக எனக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஜேவை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம ஜிம்னாவோட ஃபேஸே பார்த்துட்டு தெரியல அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே போயிட்டான்டா. ஜிம்னாக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. லைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு எனக்காக கேர் பண்ணுறதுக்கும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு அவன் அப்படியே போயிடுறான்டா. இப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்ச நாள் போகுது. நம்ம டியாங்க பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகர் அந்த மாதிரிக்கு வந்திருக்கான், அதுவும் கல்யாணம் பண்ணி ஜேகே கூட்டி வந்திருக்கா அப்படின்னாக்கா எனக்கு செம்ம கோபம் வருது. ஏன்னா அவனோட நினைப்பு எல்லாமே என்னன்னாக்கா நம்ம ஜேகேக்கு பார்த்தீங்கன்னாக்கா குயினாக இருக்கணும். அந்த இதில் தான் அவ்வளோ வேலையுமே பண்ணுவான். என்ன சொன்னாலும் ஜேகே என்ன சொன்னாலும் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். அவ்வளோ இதுக்கு அப்சஸ்டாக இருந்திருப்பான் ஜேகே மேலே. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஜேகே சுகாவை கல்யாணம் பண்ணி குயின்கிற போஸ்டிங்கெல்லாம் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே அவனுக்கு செம்ம கோவம் வருது. ஊரில் உள்ள எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வந்துடுது சுகா தான் நீ குயின் அப்படின்ட்டு. சுகா போகிற வர இடத்துல அவனுக்கு எங்கே பார்த்தாலும் சரி அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா மரியாதையை பவ் பண்ணுறது, அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்குன்னு ஃப்ளவர்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரிக்கா ஒரு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துகிட்ருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா டியாங்க பார்க்க அவ்வளோ கோவம் வருது அவனுக்கு. அப்படியே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கோவம் வருது. அவன் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு நான் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்தே தீருவேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிளானை போட்டுட்ருக்கான். அப்படியே பார்த்திங்கனாக்கா ஒரு நாள் தான் டியாங்க தான் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மெசேஜ் மாதிரி எழுதி அனுப்பிடுறான் ஜேகேக்கு. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ரூஃப் டாப்புக்கு வந்துருங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அவனோட அரண்மனைக்கு மேலே வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்கேன். ஜேகேயும் பார்த்தினாக்கா ஒரு நிமிஷம் ரீட் பண்ணிவிட்டு அவனுக்கு போக மனசு இல்லை, பட் இருந்தாலும் எதுவும் முக்கியமான ரீசனாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிக்க சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி போக அப்படியே பார்த்தினாக்கா இந்த பக்கம் தான் டியாங்க தான் பார்த்தினாக்கா சுகா கிட்ட வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சுகா பார்த்தினாக்கா எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை, உனக்கு இப்போ என்ன தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க டியாங்க பார்த்தினாக்கா இது வரைக்கும் நடந்துக்கிட்டெல்லாம் நான் நினச்சிட்டு நான் உனக்கு சாரி சொல்லலாம் தான் வந்தேன், ஆனால் அதுக்கு பொதுவாக உனக்கு ஒரு குட்டி பார்ட்டி வைக்கலாம்னு இருக்கேன். ஆனால் இது கீழே யாருக்கா தெரிஞ்சுன்னா என்னோடய ரெப்புடேஷன் போயிடும். எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா நான் ரொம்ப போல்டாக நினச்சிட்ருக்காங்க, ஆனால் இவ்வளோக்கு இறங்கி வந்திருக்கேன்னு தெரிஞ்சால் அப்புறம் என் மேலே இருக்க பயம் அவங்களுக்கு போயிடுவோம். எனக்கு அது பிடிக்கல, அதனால் சரின்னு உனக்கு தனியாக யாருக்கும் தெரியாமல் ஒரு குட்டி பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்க. சுகா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரிக்கு அப்படியே நம்ம டியாங்கே பார்த்துட்ருக்கா. டியாங்க பார்த்தா லைட்டாக அப்படியே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. சுகா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சட்டிக்கு விட்டுறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியாங்க தான் கூட்டிகிட்டு போகிறாங்க மேலே. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அந்த 2 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா கூட்டி போயிட்டு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னாக்கா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா டியாங்க எழுந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கார்னரில் போய் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம சுகா தான் கிட்டத்தில் உனக்கு ஒன்று காமிக்கிறேன் அப்படிங்க. சுகா பற்றினாக்கா என்ன அப்படின்ட்டு அப்படியே கேட்க இல்லை நீ கிட்டத்தில் வாங்க அப்படின்ட்டு இங்கே வந்து பாரு, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூவில் உனக்கு ஒன்றா ஒரு விஷயம் காமிக்கிறேன் அப்படிங்க. சுகா பற்றினாக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தான் கிட்டத்தில் போகிறாங்க. அப்படி இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னாக்கா டியாங்கோட ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா, அவன் தான் பார்த்தீங்கன்னாக்க ஒரு மாதிரி சிக்னல் கொடுக்குறாங்க. டியாங்க அதை புரிஞ்சுட்டு ஓகே அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சுகா கிட்டத்தில் ஒரு சுகாவும் அப்படியே கிட்டத்தில் போகிறாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா டியாங்க அப்படியே யாரோ பிடிச்சி தள்ளி விட்ட மாதிரிக்கு டக்குன்னு அந்த இதுலேருந்து ரூப் டாப்லேருந்து கீழே விழுக போகிற மாதிரி கத்திட்டு எடுக்கிறாங்க. என்னை விட்டுரு தயவு செஞ்சு என்னை விட்டுரு, மன்னிச்சிட்டு நான் இனிமேல் பக்கத்தில் வரமாட்டேன், உன்னோட இதில் நான் எதுலையுமே தலையிட மாட்டேன், என்னை விட்டுரு, தயவு செஞ்சு என்னை விட்டுரு, என்னை விட்டுரு, என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரிக்க அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விக்டிம் மாதிரி கத்திட்டு எடுக்காண்டா. சுகாக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. சுகா அதான் நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க டியாங்க பார்த்தினாக்கா இனிமேல் நான் நீ சொல்கிற மாதிரிக்கே வரமாட்டேன், சீக்கிரம் கூட பேச மாட்டேன், என்னை விட்டுரு கிங்கு பக்கத்துலேயே வரமாட்டேன், என்னை விட்டுரு என்னை கொன்றாதா அப்படின்ட்டு ஒரு மாதிரிக்கு கத்திட்டு இருக்காண்டா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு அப்போ தான் நம்ம ஜேகே பார்த்தினாக்கா என்ட்ரா இருப்பான். அதை பார்த்துட்டு அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி அள்ளு விட்டுடுது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா உடையாந்துட்டு டியாங் அப்படின்ட்டு உடையாடுறாங்க. சுகா பார்த்தினாக்கா திரும்பி பார்க்குறான். பார்த்தா நம்ம ஜேகே தான் டக்குன்னு நம்ம சுகாவெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு டியாங்க போயிட்டு அப்படியே காப்பாற்றுறாங்க.
அப்படியே பார்த்தீங்கன்னா இழுத்து வச்சுட்டு தண்ணிலாம் கொடுத்துட்டு என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சுகா பார்த்தினாக்கா எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டு இருக்காங்க. டியாங்க தான் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அழுது போயிட்டு கண்ணீர்லாம் ஊற்றி போயிட்டு செவந்து போய் கிடக்கு ஃபேஸு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு தெரியல என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனால் குயின்னு தான் என்னை தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரிக்கு அழுது தேம்பி தேம்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜெகை பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு நம்பவே முடியல, ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான், என்ன நடக்குது இங்கே இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரிக்கு சுகா பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. நான் தப்பு பண்ணலைங்கிற மாதிரிக்கும் பண்ணலை, நான் தான் பண்ணேங்கிற மாதிரிக்கு என்னோடய ஃபேஸ் ரியாக்ஷனும் கிடையாது. ஒன்றுமே புரியாமல் எனங்கண்ணு அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கான், என்ன நடக்குதுன்னு அப்படிங்கிற மாதிரிக்கா. ஜெகை பார்த்துட்டு இங்கே என்ன நடக்கும் சுகா அப்படிங்கக்கா. சுகா பார்த்தினாக்கா அதை அவன்கிட்ட கேளு, எனக்கு எதுவும் தெரியலை, கூப்பிட்டான் வந்தேன், திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நின்றுட்டு என்னை காப்பாற்று, என்னை கொண்டுடாத அப்படிங்கிறான். எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ ஆச்சு ஒன்றாச்சு அப்படிங்கிற மாதிரிக்கா. அவன் சுகா படுக்க அப்படியே போகிறேன்டா. ஜெகே பார்த்தினாக்கா இங்கே டியாங்க திரும்பி பார்க்க, டியாங்க பார்த்தினாக்கா ஒரு மாதிரி கல் பண்ணிட்டு இல்லை இல்லை குயினை தான் தன்னை தள்ளி விட்டாங்க அப்படிங்க சுகா அப்படின்ட்டு ஜெகே பார்த்தினா கூப்பிட. சுகா பார்த்தினாக்கா அப்படியே லைட்டாக திரும்பி பார்த்துட்டு நீ என்ன நம்புறாந்தா நம்பு, இல்லை அவனை நம்புறாந்தா நம்பு, எனக்கு அதை பற்றி நான் எந்த ஒரு கவலையும் கிடையாது அப்படின்ட்டு அப்படியே பார்த்தினாக்கா போயிடுறாங்க. ஜெகே பார்த்தினாக்கா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அவனுக்கு யாரை நம்புறதுனே தெரில. ஒரு பக்கம் பார்த்தா டியாங்க இந்த நிலமையில், இன்னொரு பக்கம் பார்த்தினாக்கா சுகாவுக்கு ஃபேஸில் அந்த ஒரு கில்ட்டினஸ் எதுவுமே கிடையாது. அவன் பாட்டுக்கு பார்த்தினாக்கா என்ன நடக்குதுன்னே தெரியலை அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான். இதை பார்த்துட்டு ஜேகேக்கு ஒரு மாதிரி சஸ்பென்ஸாக தான் இருக்குது, என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாமல். பாட்டுக்கு பார்த்தினாக்கா நீ நீ உன்னோட இடத்துக்கு போ அப்படின்ட்டு டியாங்க பார்த்தினாக்கா அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டியாங்கோட ஃப்ரெண்டு ஒடியாந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எடுத்து வச்சதில் பெரிய சக்ஸஸ் ஆகுன்னு நினச்சேன், ஏன்னா பரவாயில்ல இப்போ தான் கொஞ்சம் பிளவு ஏற்படுத்திருக்கு, இதை அப்படியே பெருசாக்கி காட்டுறேன் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தினாக்கா ஒரு மாதிரி ஈவிலாக ஸ்மெயில் பண்ணிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் டியாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் ஜேகே தான் அப்படியே ரூமுக்கு வந்துட்டு எங்கே சுகாங்கிற மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்கா. சுகா பார்த்தினாக்கா இங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்த்தினாக்கா எங்கே அப்படின்ட்டு கேட்டுட்டு தேடிட்டு போயிட்டு இருக்கான். பார்த்தா அவள் லைப்ரரியில் இருக்காண்டா. அங்கேருந்து போயிட்டு என்ன நடக்குது சுகா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னதான் உனக்கு பிரச்சனை இப்போ அப்படின்ட்டு சுகா பார்த்தினாக்கா வேண்டாம் விருப்பா பேசிகிட்டு இருக்கேன். ஜேகே தான் என்ன நடக்குதுங்க, நீ ரூஃப்லேருந்து தள்ளி விட்டு தான் சொல்கிறோம், ஆனால் நீ எதுவுமே இல்லைங்கிற மாதிரி நடந்துட்டுருக்க அப்படிங்க. அதுதான் உண்மை, எதுவுமே கிடையாது. அவன் பாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தான், பேசினான், திடீர்னு பார்த்தா மேலேருந்து தொங்கிட்டு என்னை விட்டுரு என்ன காப்பாற்றுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவன் எதுக்காக அப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியாது. அப்புறம் அவன் சொல்கிறதா நீங்கள் நம்புறாந்தாலும் நம்பிக்கங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா எனக்கு உங்களை பற்றின எந்த ஒரு கவலையும் கிடையாது, நீங்கள் என்னை பற்றி என்ன நினைச்சேன்னு எனக்கு தேவையும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரோ நான் யாரோ அப்படின்ட்டு பட் நான் திரும்பவும் புக்கை விளாட பாட்டுக்கிறேன். அப்படியே ரீட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஜெகே பற்றினாக்கா ஒரு நிமிஷம் அப்படியே கன்ஃபியூஷனாக பார்த்துட்டு அவனுக்குள்ளே பார்த்தினாக்கா ஒரு பக்கமாக ஒரு மாதிரி காரணம் வலிக்குது, அப்படி மனசெல்லாம் ஒரு மாதிரிக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் யாரோ நான் யாரோ அப்படின்னு சொன்ன வார்த்தை அவனுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. அப்படியே பார்த்தினாக்கா மனசுக்குள்ளே தான் போட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான், நீ யாரோ நானாராவா, நீ யாரோ நானாராவா அப்படின்ட்டு அதே தான் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. அப்படியே பார்த்தினாக்கா ஜெவாப்பை தான் இங்கேருந்து வந்துட்டு கிங்க அப்படிங்க நம்ம ஜேக்கையும் பார்த்தினாக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது வரைக்கும் கல்யாணம் ஆகிட்டு நீங்கள் இது வரைக்கும் குயினை பார்த்து காமிக்கவே இல்லை, மக்கள் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, யாருன்னு கேட்டுட்ருக்காங்க, நீங்கள் கண்டிப்பாக குயினை ஒரு தடவை காமிச்சு தான் ஆகணும் அப்படிங்க. சரி ஓகே நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜேகே சொல்ல. சுகா பார்த்தினாக்கா அப்படியே மறைச்சி பார்த்துட்ருக்காங்க, என்னால் வர முடியாது அப்படிங்க. இது பாரு, கல்யாணம் ஆனதான் ஆகிடுச்சு, இனிமேல் நீ தான் இந்த கிங்டத்துக்கு குயினு, நீ விருப்பம் இருக்கோ இல்லையோ இந்த மக்களுக்காக நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு ஜேகே சொல்ல. சுகா பார்த்தினாக்கா வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரிக்க சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்கடா. அப்படியே பார்த்திங்கனாக்கா நெக்ஸ்ட் டே தான் ஆகுது. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கனாக்கா நான் அவங்க ரதம் இருக்கு இல்லையா, அதில் பார்த்திங்கனாக்கா ஜேகே தான் சுகாவை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. வரும்போது பார்த்திங்கனாக்கா அப்படியே ஸ்மைலோட சுகாவே பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சுகா பார்த்திங்கனாக்கா அதை கண்டுக்கவே இல்லை, எனக்கு தெரியுது ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியுது. பட் இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கு பார்த்திங்கனாக்கா வெளியில் உள்ள எல்லா பீப்புள்ஸையும் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு பார்த்திங்கனாக்கா அங்கே உள்ள பீப்புள்ஸ்லாம் பார்த்துட்டு ஒரே கோவமாக வருது, எதுக்காக எல்லோரும் இவ்வளோ பூவராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிக்க. அப்படியே பார்த்தினாக்கா ஜேகே பக்கம் திரும்பி பார்த்துட்டு எதுக்காக எல்லோரும் இந்த கண்டிஷனில் இருக்காங்க, உன்னோட மக்கள் தானே, உங்களை ஒழுங்காக பார்த்துக்கணும்னு தோணாதா அப்படிங்க. அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், எனக்கு கீழே இருக்கவங்க பார்த்துக்கோங்க, நான் உன்னை பார்த்துக்கிறதுக்கு இருக்கேன், என்னை பார்த்துக்கிறதுக்கு என்னோட ஹேங் இருக்காங்க அப்படின்ட்டு ஜேவாப்பை காட்ட. ஜேவா பார்த்தினாக்கா அவனோட குதிரையில் அப்படியே வந்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணுறாங்க. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் நடந்துகிட்ருக்க அப்படின்ட்டு சுகா சொல்ல. ஜேகே பார்த்தினாக்கா ஓ அப்படியா, அப்போ எனக்கு நீ சொல்லிக் கொடு அப்படிங்க. சுகா பார்த்தினாக்கா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அதுக்கு வேற ஆளை பாரு அப்படிங்க. உனக்கு அவ்வளோ கவலை இருந்தால் நீயே சொல்லிக் கொடு, நீ தானே குயின்னு என்னை வழி நடத்த வேண்டிய ஆள், ஸோ உனக்கு விருப்பம் தான் சொல்லிக் கொடு அப்படின்ட்டு நம்ம படுக்க பார்த்தினாக்கா அந்த பக்கம் திரும்பிக்கிறா. சுகா பார்த்தினாக்கா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அந்த மக்களை பற்றி யோசிச்சுட்டு இதுக்கு நம்ம தான் ஸ்டெப் எடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்கு நினச்சிக்கிட்டுறாண்டா. அப்படியே பார்த்தினாக்கா ஒரு மெயின் ஏரியாவுக்கு போகிறாங்க.
அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வெளில இறங்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் எல்லாருமே கூடியிருக்காங்க அந்த இடத்துல. அதுதான் பொது இடம் போல இருக்குது. எல்லாருமே கூட்டி வச்சு கூப்பிடுவாங்க, பேசுவாங்க போல இருக்குது. என்னைக்காவது கிங்கு வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்கிறான்னா அந்த மாதிரிக்கு ஒரு பிளேஸ் தான். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே பார்த்துட்டு சிறப் பண்ணி கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஜேகேக்கும் சுகாவுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே பேரிங் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ரொம்பவுமே அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சுகாக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஜேகேக்கு பிடிச்சி அதே ரெட் கலரில் தான் ட்ரெஸ் போட்டு கூட்டி வந்திருக்கான். நம்ம சுகாக்கு அந்த கலரே அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, எரிச்செரிச்சலாக வருது. இருந்தாலும் வேறு வழியே இல்லை, இதுதான் அப்படின்ட்டு அப்படியே போட்டுட்டு வந்திருப்பான்டா. எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவுமே அழகாக இருக்காங்க நம்ம குயின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க. இதில் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இங்கே மாதிரி தான் இருப்பாங்களோ என்னமோ தெரியலையே, நம்மளே கண்டுக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். சுகா பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள திரும்பி ஒரு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே போகிறாங்க. அதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த 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 காசு பேசினவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரிக்க எனக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி கிடையாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்காங்க. சுகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே போயிட்டு அப்படியே ஜேக்கப் பக்கத்தில் நிற்க 2 பேரும் தான் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா மக்களை பார்த்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறது அந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது சாப்பாடு ப்ரொவைட் பண்ணுறது, ட்ரெஸ்ஸு ப்ரொவைட் பண்ணுறது இந்த மாதிரிக்கெல்லாம் வச்சு கொடுத்துட்ருக்காங்க 2 பேர் கையாலையுமே. எல்லாருமே வந்து ஹாப்பியாக வாங்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. இப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஈவினிங் டைம் ஆகுதுடா. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டியாங்க தான் ரூமில் உட்காந்துட்டு புலம்பு தள்ளிக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல நான் இருந்திருக்கணும், நான் தான் இங்கே குயினாக இருந்திருக்கணும், அழகான ஒரு ஒமேகானா அது நான் தான், அங்கே இருக்கிறதுலே அழகு நான் தான். ஆனால் அவனை போயிட்டு இந்த இடத்துல வச்சு பார்க்க என்னால் முடியவே இல்லை, அதுவும் கிங்குக்கு பக்கத்தில். என்னால் இதை கொஞ்சம் கூட பொறுத்துக்கவே முடியல அப்படின்ட்டு அப்படியே பற்றி நான் கண்ணாடியை பார்த்து பேசிட்டு திட்டிகிட்டே இருக்கிறான்டா. இப்படியே தாண்டா பார்த்தீங்கன்னாக்கா டியாங் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு முயற்சியும் எடுத்துகிட்டு இருக்கான். சுகாக்கு ஏதாச்சும் ஒன்று ட்ரபிள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறான். ஏதாச்சும் ஒரு வேலையை பண்ணிட்டு சுகா தான் பண்ணா அப்படிங்கிற மாதிரி போயிடா. சுகாக்கு அதெல்லாம் பற்றி ஒரு கவலையுமே கிடையாது. நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்கான்டா. அது மட்டும் இல்லாமல் சுகா பார்த்தீங்கன்னாக்கா பர்சனலாகவே என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்னா அந்த நாட்டில் என்னென்ன இல்லை, என்னென்ன நாட்டு மக்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரிக்க பர்சனலாக இன்வால்வ் ஆகி அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஜேகே பண்ணுறான்னா பண்ணலையோ அது எனக்கு கவலை இல்லை, நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிக்க அவனோட பவரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல்லாம் நிறையா கட்டுறது, ஹாஸ்பிட்டல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, புக்ஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் இது பண்ணுறது, அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே எல்லா வசதியும் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நாட்டில் யாருமே போராக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்காங்கடா. இந்த நியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ இதாக பிரபலமாக போயிட்டுருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இந்த நியூஸ் அப்படியே ஜேகேக்கும் போகுது. ஜேகே பார்த்தீங்கன்னாக்கா செம்ம ப்ரௌடு அவனுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி ஸ்மெர்க் பண்ணிவிட்டு என்னோட இன்னும் சும்மாவா அப்படிங்கிற மாதிரிக்க அப்படியே ப்ரௌடாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னாக்கா சுகா தான் அவனோட எல்லா வேலையுமே இழுத்து போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஜிம்னா தாண்டா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான். ஜேகோ பார்த்தீங்கன்னாக்கா எப்போதுமே நம்ம ஜேகே கூட தாண்டா இருப்பான். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு சொல்லக்கூடிய எல்லா விஷயம் பண்ணிகிட்டு இருக்கான். அதாவது மற்ற விஷயங்கள் நாட்டை தவிர்த்து வெளில போகக்கூடிய வரக்கூடிய விஷயம் இந்த மாதிரிக்க மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துக்குறான்டா. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இருக்க ஒரு நாள் தான் டியாங்கோட அட்ராசிட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லெவலையே அப்படியே மீறிடுது. என்ன பண்ணியிருக்கானா பார்த்தீங்கன்னாக்கா ஆனால் ஒரு பாய்சனஸ் பூ பார்த்தீங்கன்னாக்கா வாங்கிட்டு வர சொல்லி அதை பார்த்தீங்கன்னாக்கா அதாவது சுகாவோட ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணி விட்றான். அதை ஸ்மெல் பண்ணாலே போதும் ஒரு பர்சனோட உயிரை எடுத்துரும், அந்தளவுக்கு பாய்சனஸ் பூடாது. அதை பார்த்தீங்கன்னாக்கா வாங்கிட்டு வர சொல்லியிருக்கான். இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜேகப்புக்கு தான் போகுது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே உள்ள எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா மரியாதை கொடுத்து அப்படியே ஜேகப்பை விட்டுட்டு அப்படியே அவங்கள வர சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே விளைகிறாங்க. ஜேகப் பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் வெளில போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாருமே போயிடுறாங்க அமைதியாக. இது எதுவுமே தெரியாமல் டியாங்க தான் ரூமில் உட்காந்துட்டு அப்படியே டெவிலஸாக ஸ்மெல் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா யோசிச்சுட்ருக்கேன். ஜேகப்போ தான் அப்படியே உள்ளே வந்துட்டு டியாங் அப்படிங்க டியாங் பார்த்தீங்கன்னாக்கா திரும்பி பார்த்துட்டு ஓ ஜென்ரல் நீங்களா அப்படின்ட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கேன். அவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஜேகப் தான் நீ என்ன பண்ணுறது உனக்கு தெரியுதா அப்படிங்கக்கா டியாங் பார்த்தீங்கன்னாக்கா என்னை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு ஏன் என்ன இப்போ உங்களுக்கு அதை பற்றி கவலை அப்படிங்க நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு என்ன விஷயம், உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படிங்க ஜேகப்போ தான் இந்த விஷயம் மட்டும் ஜேகேக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க அவன் உன்னை கூட கொஞ்சம் கூட தயங்க மாட்டான் அப்படிங்க. டியாங் பார்த்தீங்கன்னாக்கா சிரிச்சுட்டு ஏன் அதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, என்னை எதுவுமே பண்ண மாட்டாங்க கிங்கு, ஏன்னா கிங்குக்கு நான் ரொம்பவுமே முக்கியம் அப்படிங்க. உன்னோட கனவு உலகத்துலேருந்து தயவு செஞ்சு வெளில வா டியாங் அப்படின்ட்டு ஜேகப்பு தான் அப்படியே கிட்டத்தில் போக டியாங் பார்த்தீங்கன்னாக்கா டியாங் தான் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கன்ஃபியூஷனாக பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகப்பு தான் அப்படியே கிட்டத்தில் வந்து இங்கே பாரு நான் சொல்கிற தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, ஜேகே பற்றி உனக்கு அவ்வளோ தெரியல, அவன் ரொம்ப 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 அவனோட ஒய்ஃபை லவ் பண்ணுறான், கண்டிப்பாக அவனுக்கு எதிராக நிற்கவே வாய்ப்பு கிடையாது. நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, ரொம்பவுமே நல்லா இருக்குது, கண்ணை திறந்து பாரு, உன் மேலே லவ் வச்சுருக்கவங்க யாருங்கிறத திறந்து பாரு, தயவு செஞ்சு பாரு, உனக்கு நல்லாவே புரியும், அவங்க கூட வாழு, நீ நல்லா இருப்ப, ஹாப்பியாக இருப்ப, கண்டிப்பாக ஷுவராக சொல்கிறேன், ஜேகேவை விட்டுரு, ஜேகேவை உன் குடும்பத்தையும் விட்டுரு அப்படின்ட்டு ஜேகோ பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிடுறான்டா. டியாங் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு என்ன சொன்னாங்க,
யார் என்ன லவ் பண்ணுறா அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க போட்ட பிளானை பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வேணாம் அப்படிங்கிற மாதிரிக்க அப்படியே ரிப்பீட் ஆயிடுறாங்க. இந்த கொஞ்ச நாள் கேப்பில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா சுகா பார்த்தீங்கன்னாக்கா அவனோட நாட்டு மேலே அவன் அப்படியே ஃபுல் ஃபோக்கஸில் இருக்கிறது, ஹெல்ப் பண்ணுறது, வைக்கிறதுலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜேகே என்ன பண்ணுறானாக்கா சுகாவுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிடாம இருந்தானாக்கா யார்ட்டையா சாப்பாடு ரெடி பண்ண சொல்கிறது, வைக்க சொல்கிறது, அவனுக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு, ஹெல்த் இஷ்யூ வந்தாக்கா அப்படி இப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா டேரெக்டாக இன்னால் ஆகாமல் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா வேறு யாரையாவது வச்சு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது எல்லாமே சுகாவுக்கு நல்லாவே தெரியுது ஜேகே தான் பண்ணுறான் அப்படின்ட்டு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா கண்டுக்கெல்லாம் அவன் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவனோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அப்படியே ஒரு நாள் நைட்டு தான் ஆகுது. ஷிகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே குளிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா செம்ம டயர்டாக ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே பெட்டுக்கு வர அங்கே ஜேகே வந்து அப்படியே வந்துட்டு ஹனி என்னாச்சு டயர்டாக இருக்கியா நான் அப்படிங்க ஷிகா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி பார்த்துட்டு ஹனி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜேகே தான் அப்படியே கிட்ட வந்துட்டு என்னாச்சு ஹனி ரொம்ப டயர்டாக்கியா நான் என்ன காலை பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு அப்படியே டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஷுகாவோட காலை எடுத்து நம்ம ஜேக்கோட லேப்பில் வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா பிடிச்சிட்டு இருக்கான். நம்ம ஷுகா பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே சொல்லலை, அவனை பட்டுக்கு பார்த்துட்டு அன்றைக்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரிக்க நடந்தால் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரிக்க விட்டுறான்டா. ஜேக்கே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே மெல்ல மெல்ல அழகாக காலை பத்து பிடிச்சி வச்சுட்டு அப்படியே அழகாக கன்சர்னோட அப்படியே கேரிங்கோடு பார்த்துட்டு இருக்காங்க. ஷுகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஜேகே தான் ஃபேஸே பார்த்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க ஜேகே தான் என்ன பண்ணுறேண்ணா இது என்ன கேள்வி, என்னோட குயினை என்னோட ராணியை நான் பார்த்துக்குவேன், என்னோட ராணி என்னோட நாட்டை பார்த்துக்கிடும்போது நான் அவளை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா காலை பிடிச்சிட்டு இருக்காங்க. எந்த ஒரு இதுவுமே கிடையாது, அப்படி கொஞ்சம் ஃபுல் ஃபோக்கஸு அப்படியே கேரிங்காக காலை பிடிச்சிட்ருக்கா. ஷுகாக்கு பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக ஃபேஸில் ஒரு ஸ்மைல் வருது. நிறைய மில்ல அவனோட மனசுக்குள்ளே கேரிங் பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரிக்கு தோணுது. அப்படியே பார்த்தீங்கன்னா தலையாட்டிட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரிக்க அப்படியே பார்த்தீங்க எனக்கு அதெல்லாம் தேவையில்லை நான் பார்த்துக்கிட்டுறேன் நீ என்னை விடு அப்படிங்க ஜேகே பார்த்தீங்கன்னாக்கா ஏன் உனக்கு இன்னமும் என் மேலே நம்பிக்கல அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா எழுந்து நின்றுட்டு ஷுகாவை தான் பார்த்துட்ருக்கா. ஷுகா பார்த்தீங்கன்னாக்கா உட்காந்துட்டு அப்படியே கீழே குனிஞ்சிட்ருக்காங்க. நான் என்ன பண்ணால் நீ என்னை ஏற்றுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்க ஷுகா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி மிஸ்யூஸாக ஸ்மைல் பண்ணிவிட்டு எனக்கு உன்ன மாதிரி வீக்கான பர்சன்லாம் தேவையில்லை, உன்ன மாதிரி வீக்கான ஆல்ஃபாஸ்லாம் எனக்கு பிடிக்காது அப்படிங்க. ஜேகே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரிக்கு சிரிக்க ஆரம்பிக்கிறான். என்னது வீக்கா நானா, நான் வீக்கான ஆல்ஃபாவா, இங்கே இருக்கிறதுலையே ட்ரூ பிளட் ஆல்ஃபானா அது நான் தான், என்னை தவிர இங்கே யாருமே நாங்கள் ஆல்ஃபாஸ் கிடையவே கிடையாது அப்படின்ட்டு ஒரு மாதிரி போல்டாக சொல்ல நம்ம ஷுகா பார்த்தீங்கன்னாக்கா அதை நீ சொல்லக்கூடாது, அதை நான் சொல்லணும், நீ என் கூட ஃபைட்டுக்கு வா, நம்ம 2 பேரில் நீ ஜெயிச்சேனா ஓகே நீ சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்ட்டு ஷுகா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிஸ்யூஸாக சொல்ல ஜேகே பார்த்தீங்கன்னாக்கா அவனோட ஸ்மைலில் அப்படியே ஸ்மெர்க் மாதிரிக்க மாறுது. அப்படியே ஆகிட்டு ஓ உங்க கூட ஃபைட் பண்ணால் ஒன்று நான் ஜெயிச்சுட்டேன் நீ அப்போ நீ நான் என்ன சொன்னாலும் கேட்பியா அப்படின்னு சொல்லி கேட்க ஷுகா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி சரியாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே மறைச்சிட்டு ஓகே பார்க்கலாம் அப்படிங்க. ஜேகே பார்த்தீங்கன்னாக்கா ஓகே அப்போ இப்போவே நம்ம ஃபைட் வச்சுக்கலாமா அப்படிங்க. நோ இதில் நீ சீட்டிங் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் முன்னாடி வைக்கலாம் அப்படின்ட்டு அப்படி சொல்ல ஜேகே பார்த்தீங்கன்னாக்கா சிரிச்சிட்டு கண்டிப்பாக அப்போ நாளைக்கு அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ண சொல்கிறாங்க. ஜே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே மொத்த பேருக்கும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது நியூஸ் எல்லாம். கேங்கு பார்த்தீங்கன்னாக்கா அது கேட்குது அவனுக்கு. அவன் பார்த்தீங்கன்னாக்கா முன்ன மாதிரி கிடையாது, ஃபுல் ஃபோக்கஸ்மே சுகாவை பழி வாங்குறது, அவனை நோண்டுறது வைக்கிறது அப்படி தான் இருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி கிடையாது. அன்றைக்கி நைட்டு வந்து ஜேகப்பு சொல்லிட்டு போனதுலேருந்து அவனுக்கு மண்டை முழுக்கவே ஓடிட்டுருக்கு, யார் என்னை லவ் பண்ணுறா, யார் என்னை கேர் பண்ணுறா அப்படின்ட்டு அதிலே தான் இருக்கிறான். அதனால பார்த்தீங்கன்னாக்கா இவங்க மேலே இருக்க ஃபோக்கஸ் கொஞ்சம் குறையுது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக அவனுக்கு ஒரு மாதிரி ஜலஸ் ஆகுது, 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க அப்படிங்கும்போது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து உட்காடுறாங்க. பார்த்தீங்கன்னாக்கா அதாவது கிங்குக்கும் குயினுக்கும் ஒரு ஃபைட்டுனா இது யாருக்குமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இல்லையா, எந்த இடத்துலையும் நடக்காத விஷயம். அது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நடக்குது அப்படின்னாங்களா ஒட்டுமொத்த பேருமே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து உட்காந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. ரொம்பவுமே எக்ஸைட்டடாக இருக்காங்க, என்ன நடக்குது இங்கே எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரிக்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஃபீல்டில் தான் எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறாங்க, அவ்வளோ பேருமே இருக்காங்களா. நம்ம ஜேகே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நடுவில் சென்டரில் வந்து நின்றுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சேரை பண்ணிவிட்டு எல்லாட்டையுமே பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளைங்கிஸ் கொடுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவரோட போல்னஸ் அவரோட பாடி ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பில்டப் பண்ணி காய்ச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே இங்கே உள்ள பொண்ணுங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஷை ஆகிட்டு நீங்கள் தான் ஜெயிக்கணும் கிங்க அப்படின்ட்டு வந்து கத்திட்டு இருக்காங்க. ஜேகே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ப்ரௌட் ஆகிட்டு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஹாய் பண்ணுறது அப்படி இப்படின்ட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் சைலண்ட் ஆகுது. ஜேகே திரும்பி பார்க்க அங்கிட்டு சுகா தாண்டா அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு பிடிச்ச மாதிரிக்க ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா வருவாங்க. ஒயிட் கலர் ஸ்கின்னுக்கும் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸுக்கும் பார்க்குறதுக்கு அப்படியே பாரி மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா வாய் மேலே கை வச்சுட்டு அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. சுகா தான் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு அதை பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக போட்டிருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் மட்டும் அப்படியே ரிமூவ் பண்ணுறாங்க. அழகாக ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கூடவே இருக்கக்கூடிய ஒரு நானின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துட்டு
அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஃபைட்டுக்கு தான் அப்படியே ரெடி ஆகிட்டு கூலாக நிற்கிறாங்க. எந்த ஒரு ஆக்ஷனுமே கிடையாது, எந்த ஒரு பில்டப்புமே கிடையாது. அப்படியே கூலாக நின்றுட்டுருக்காங்க. ஜேகே பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மெக் பண்ணிவிட்டு சண்டைக்கு ரெடியா மை குயின் அப்படிங்க. சுகா பார்த்தீங்கன்னாக்கா நான் எப்போவும் ரெடி கிங் அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கோழி இருக்க அதாவது மக்கள் எல்லாருமே சேர பண்ணி கத்திட்டு இருக்காங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தான் ஜெயிக்கணும் குயின் அப்படின்னு சொல்லி கத்த. ஜெயிக்க பார்த்தீங்கன்னாக்கா யாரா நீங்கள் அப்படின்ட்டு அப்படியே திரும்பி மொத்த வரையும் பார்க்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா கீழே குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா திரும்பிட்டு சுகா பார்த்தீங்கன்னாக்கா அப்போ தான் ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல் வருது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கலாமா அப்படிங்க. எல்லோரும் கத்துறாங்க, குயின் நீங்கள் தான் ஜெயிக்கணும் அப்படிங்க. இங்கிட்டு ஜேகே தான் இதுக்கு முன்னாடிக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. திடீர்னு பார்த்தா அப்படியே மாறிட்டானுங்க அப்படிங்க. ஜேகோப்பு தான் இங்கே இருந்துட்டு அதுக்கு காரணம் அவங்க தான் மொத்தமாக நாட்டோட காரியங்கள் எடுத்துகிட்ருக்காங்க. நாட்டு மக்களுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்க. ஜேகே பார்த்தினாக்கா அதுவும் சரிதான் அப்படின்ட்டு அப்படி பார்த்தினாக்கா சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தினாக்கா ரெடியாக 2 பேருக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஸ்டெப் போட்டு 2 பேருமே பார்த்தீங்கன்னாக்கா கையை அப்படியே குஃபு அந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா 2 பேரும் அப்படியே ரவுண்டப் பண்ணிட்டு இருக்காங்க சர்க்கிளில். சுகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கிட்டத்தில் வந்துட்டு என்னோடய பவர்ஸை நான் கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டேன், என்னோடய ஓன் பவரில் தான் நான் ஃபைட் பண்ண போகிறேன். ஸோ அப்படியாவது உன்னால் ஜெயிக்க முடியுதான்னு பார்க்கலாம் அப்படிங்க. ஜெயிக்கா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே சிரிச்சுட்டு அதையும் பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா 2 பேரும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்கடா. அவ்வளோ இதாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அது பார்க்குறதுக்கு ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஃபைட்டாக இருக்குது. 2 பேருமே பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவலைஸாக ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா குயினி இவ்வளோ பவர் உள்ளவங்களா அப்படின்ட்டு ரொம்பவுமே இதாக பார்த்துட்ருக்காங்க, பேனு பார்த்துட்ருக்காங்க. அது லிமிட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகாக்கு லைட்டாக டயர்ட் ஆகுது. பட் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ணுறாங்க, ஒரு அடி கூட மேலே விழுகலை. ஜேகேயும் பார்த்தீங்கன்னாக்கா அதே போல் தான். ஆனால் சில நேரம் பார்த்தீங்கன்னாக்கா சுகாவோட அடி ஜேகே மேலே விழுகுது, ஆனால் அது வந்து அவ்வளோ அஃபெக்ட் ஆகலை. பட் அடி விழுகுது, ஆனால் சுகா மேலே எந்த ஒரு அடியுமே விழுகலை. பட் பார்த்தீங்கன்னாக்கா டயர்ட் ஆகுது டிஃபீட் பண்ணி. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லிமிட்டுக்கு மேலே ஜேகே தான் நம்ம சுகாவை பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளி விட சுகாக்கு பார்த்தீங்கன்னாக்கா டயர்ட் ஆகிட்டு அப்படியே பேக் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டு அப்படியே ப்ரீத் எடுத்துகிட்டு அப்படி நின்றுட்டு பார்க்க ஜேகே தான் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஒரு மாதிரி ப்ரௌடாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே டயர்டாச்சா என்ன அப்படின்னு கேட்க சுகா பார்த்தீங்கன்னாக்கா பார்த்துடலாம் அப்படின்ட்டு அப்படியே கையில் பார்த்தீங்கன்னாக்கா சிக்னல் கொடுக்குறாங்க வா அப்படிங்கிற மாதிரி 2 வரல வச்சுக்கோங்க. அப்படியே வந்து ஜேகேவை மறுபடியும் அப்படியே ஃபைட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா சுகாவை ஒரு ஃப்ளிப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா பேக் சைட்லேருந்து அப்படியே 2 கை சுகாவோட ஹிப்பில் கையை வச்சு சுகாவோட 2 கையும் பார்த்தீங்கன்னாக்கா ஹெட்டுக்கு மேலே பிடிச்சி வச்சுக்கிட அப்படியே வச்சுட்டு கிட்டத்தில் போயிட்டு என்னாச்சு குயின் முடியலையா என்ன அப்படிங்க. சுகா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி மிஸ்ஸியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு டக்குன்னு ஒரு ஃப்ளிப் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஜேகேவோட ஃபேஸுக்கு நேராக ஃபேஸ் வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸ்மைல்னா சும்மா நார்மலானது கிடையாது, ஒரிஜினல்னா அவங்களோட கம் ஸ்மைல். அப்படி ஸ்மைல் பண்ணால் அவ்வளோதான் ஜேகே சுத்தமாக ஃப்ளாட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா பேனை பார்த்துட்டு இருக்க சுகா தான் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா பிளான் ஒர்க்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ஜேகே போயிட்டு அப்படியே ஒரு புஷ் பண்ணி விடா. ஜேகே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே தெல்லாடி போயிட்டு பின்னாடி பொத்தன்னு போய் விழுறாங்க. இதை பார்த்துட்டு அங்கே உள்ள எல்லா மக்களுமே பார்த்தீங்கன்னாக்கா கத்திட்டு இருக்காங்க, கோயின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஜேகே பார்த்தினாக்கா அப்படியே கீழேருந்து எழுந்துட்டு சீட்டு அப்படிங்க. சுகா பார்த்தினாக்கா அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு நான் எதுவும் பண்ணலையே, நான் ஏதாச்சும் சீட் பண்ணேன்னா என்ன, நத்திங், நான் எதுவுமே பண்ணல அப்படின்ட்டு அப்படியே இன்னசென்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த தடவை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஜேகே பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் ஃபைட்டுக்கு ஆரம்பிச்சுட்டு 2 பேரும் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கா. சுகா பார்த்தீங்கன்னாக்கா அவரோட கிரிமினல் தனமான மைண்டை யூஸ் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஜேகே பார்த்துட்டு தான் ஒரு மாதிரிக்கு ஃப்ளோட்டி ஐஸாக அப்படியே ஒரு மாதிரி லுக்கு விட ஜேகே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரிக்கு விட ஆகுது. அவனோட பேலன்ஸ் எல்லாம் அப்படியே மிஸ் ஆகுது. அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ணுற அப்படிங்க. சுகா தான் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைட் பண்ணும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவனோட கையை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செக்கோட செஸ்ட்டில் அப்படியே கையை வச்சு லைட்டாக ரப் பண்ணி எடுத்துகிட்டு நான் ஒன்றுமே பண்ண டார்லிங் அப்படிங்க. அவ்வளோதான் ஆள் சுத்தமாக ஃப்ளாட்டு அப்படியே லூஸ் ஆகிடுறாங்க. திரும்ப பார்த்தீங்கன்னாக்கா சுகா தான் அப்படியே ஃப்ளிப் பண்ணி நம்ம ஜேகேவை தள்ளிவிட பொத்துன்னு போயிட்டு விழுந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக கையை அப்படியே ஆங்கிள் அப்படியே பிசங்கிக்குது அப்படின்ட்டு அப்படியே கையை பார்க்க கைப்பில் அப்படியே ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆகிடுது. அப்படியே பார்த்துட்டு நிற்க அவ்வளோதான் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே எழுந்துட்டு கை தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. குயின் தான் ஜெயிச்சாங்க அப்படின்ட்டு எல்லாருமே எல்லாரும் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா மொத்தமாக 3 ரவுண்டு தான். 2 ரவுண்டில் பார்த்தீங்கன்னாக்கா சுகா ஜெயிச்சாச்சு. ஏன்னா ஜேகே கீழே வந்துட்டாங்க இல்லையா, அதில் கீழே விழக்கூடாது, இதில் வந்துட்டாங்க இல்லையா. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தான் ஜெயிப்பு அப்படின்ட்டு எல்லாரும் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிக்க சுகே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி மிச்சி வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. சுகா தான் அப்படியே கிட்ட வந்துட்டு கை நீட்டுறாங்க, எழுந்திரிக்கிறீங்களா அப்படிங்க. சுகா தான் அப்படியே கையை கொடுத்துட்டு அப்படியே எழுந்துட்டு ஃப்ராடு அப்படிங்க. சுகா பார்த்தீங்கன்னாக்கா சிரிச்சிட்டு நான் ஒன்றுமே பண்ணலப்பா, நான் என்ன பண்ணேன் அப்படிலாம் என்ன சொல்லக்கூடாது சரிங்களா, நான் நேர்மையை தான் ஃபைட் பண்ணேன் அல்ல அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரிக்க
ஒரு ஸ்மர்க் லைட்டாக ஒரு குட்டி ஸ்மர்க் பண்ணிவிட்டு நம்ம ஜேகே லுக்கூட ஜேகே பார்த்தினாக்கா லைட்டாக அவனுக்கு சிரிப்பு தான் வருது அப்படி சிரிச்சிட்டு. ஏன்னா இந்த மாதிரிக்கு சுகாவோட கேரக்டர் பார்த்துருக்கே மாட்டாங்க. ஒன்று பயந்து போயிட்டு இல்லாட்டினா பார்த்தினாக்கா ரூடாக கோவமாக பேசுகிறது தான். ஆனால் அந்த மாதிரி ஃப்ளோட்டியஸாக ஒரு ரொமான்டிக்காக பேசுகிறது வைக்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது, பார்த்துருக்கே மாட்டாங்க. ஆனால் சுகா பார்த்தினாக்கா மொத்தமாக ஆப்போசிட்டாக இப்போ நடந்துட்டுருக்கா. அவ்வளோதான் ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பினஸ்ஸு. அப்படியே பார்த்தினாக்கா சிரிச்சிட்டு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அவனுக்குள்ளே மனசுக்குள்ளே சொல்லிட்டு அப்படி இருக்காங்க. சுகா தான் பார்த்திங்கனாக்கா ஒரு விஷயம் ஞாபகம் வருது. டக்குன்னு பார்த்திங்கனாக்கா ஷிட் நான் மறந்துட்டேன் அப்படின்ட்டு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் போகணும் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தினாக்கா டக்குன்னு அங்கே இருக்க குதிரை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. ஜேகே பார்த்துட்டு எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஜெமினா தான் இந்த மாதிரிக்க ஒரு விஷயம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது என்னன்னாக்கா அந்த குட்டி பசங்க இருக்காங்க இல்லையா, நம்ம சுகா பார்த்தினாக்கா அந்த அதாவது நம்ம ஜேகே தூக்கிட்டு வந்திருக்கும் போது அந்த குட்டி பசங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம சுகா தான் பார்த்துட்டு இருப்பான் எல்லாத்தையுமே. அவங்க பார்த்திங்கனாக்கா ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு அப்படின்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்பான். ப்ளஸ் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்குன்னு ஒரு வீடு கூட ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த வீட்டுக்கு தான் போகணும்னு ஒரு வாக்கு கொடுத்துருப்பாங்க, நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்ட்டு இந்த டைமுக்குள்ளக்க. ஆனால் அதால் பார்த்தீங்கன்னாக்கா டைம் மீறி இருக்கும். அதனால தான் அச்சோ போச்சு ப்ராமிஸ் கொடுத்துட்டு மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கிளம்புறாங்க இங்கே போகிறதுக்கு. இது எல்லாத்தையுமே ஜேகே கிட்ட சொன்னோம்னா ஜேகே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே சிரிச்சிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு எல்லாத்தையுமே மாற்றிட்டான். என்னோடய லைஃப்பில் எல்லாத்தையுமே மாற்றிட்டான். ஸோ பியூர் ஹார்ட்டோடு அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நினச்சி பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா மனசுக்குள்ளக்க தான் ஏதோ ஒரு மாதிரி படப்படன்னு இருக்குது இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசனையாக இருக்குது. சரி நானும் போகிறேன் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கிளம்பேன். ஜேகே பார்த்தீங்கன்னாக்கா போகிறத பார்த்துட்டு ஜேகோ பார்த்தா நானும் வரேன் அப்படிங்க. இல்லை நீ வர வேண்டாம், நீங்கள் இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே போகிறாங்க. நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா அந்த பக்கம் தான் காட்டுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா குதிரையில் போயிட்டுருக்கேன். திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே சுகாவை ரவுண்டப் பண்ணிடுறாங்க. சுகா பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நின்றுட்டு என்ன நடக்குன்னு தெரியாமல் எல்லோரும் ரவுண்டப் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே சொல்லலை. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கையில் இருக்கக்கூடிய ஆயத்தெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஆப்போசிட்டாக சுகாவுக்கு நேராக நிட்டுறாங்க. சுகா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிட்டு ஸோ என்ன அட்டாக் பண்ண வந்துருக்கீங்களா, நீங்களாம் அந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எல்லாருமே அவங்க தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இது மாதிரி காப்பு மாதிரி ஒன்று மாதிரிக்கு மாட்டுறாங்க. அது மாட்டின பார்த்தோம்னா சுகாவுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடுது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா பயந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்க அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அரசர் உங்களை தூக்கிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அப்படியே சொல்ல அப்படியே சுகா பார்த்தினாக்கா என் பக்கத்தில் வந்தீங்க அவ்வளோதான் அப்படிங்க. எவ்வளோ ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி கிட்டத்துலேருந்து மை குயின், நீங்கள் இந்த நாட்டுக்கு குயினாக இருக்கவே கூடாது, எங்கள் அரசருக்கு தான் குயினாக இருக்கணும், எங்கள் அரசர் அப்போலேருந்து காத்துட்ருக்காங்க, எப்படி நீங்கள் இப்படி பண்ணலாம் சொல்லுங்கள், அங்கேருந்து இங்கே கிளம்பி வந்துட்டீங்க, நீங்கள் உண்மையாகவே அந்த நாட்டுக்கு சொந்தக்கணும், அப்புறம் உங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் உங்களை பார்க்கணும் ஆசையே இல்லையா அப்படிங்க. சுகாவுக்கு பார்த்தினாக்கா ஒரு மாதிரி படப்படப்படனுங்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா மெமரிஸ் எல்லாம் அப்படியே முன்னாடி வந்து போக குயின் எங்கள் அரசர் லூக்கான் உங்களுக்காக எவ்வளோ காத்துட்ருக்காங்க தெரியுமா, உங்களை தேட சொல்லி எங்களெல்லாம் எவ்வளோ நாட்டுக்கு அனுப்பியிருக்காங்க, அங்கேயும் தெரியும் கடைசியில் நீங்கள் இந்த நாட்டில் என்ன இருக்கிறீங்க, அதுவும் அந்த டெவிலுக்கு இது நல்லாவே இல்லை, நீங்கள் ப்ரெசடிக்கு எங்கள் கூட வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னசென்ட்டாக கேட்டுட்ருக்காங்க. சுகா பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்குள்ள செம்மையாக ஃபைட் போயிட்டு இருக்கு. சுகா பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு சுத்தமாக இருக்கவே முடியல. அவனுக்கு இருக்க கோவத்தை பார்த்தீங்கன்னாக்கா அவனோட பவர்ஸ் எல்லாமே அப்படியே வெளில வர ஆரம்பிக்குதுடா. என்ன பண்ணுறான்னா அப்படியே காற்றுல பறக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாருமே அங்கே இருக்கிற ஆஃப்லாஸ் எல்லாருமே பார்த்துட்டு கார்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பவர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாக்கல டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சுகா அப்படியே அவங்க கையை பார்த்தீங்கன்னாக்கா 2 கையை அவங்க ஃபேஸ் கிட்டத்தில் வச்சுட்டு அப்படியே 2 கையில் உள்ள அந்த 2 வேலையும் அப்படியே டச் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி கையை விரிச்சு காட்டேன். அவ்வளோதான் அங்கே இருக்க பார்த்தீங்கன்னாக்கா போகவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி ஒரு பக்கத்துலேருந்து காற்றா அப்படியே உருவாகி அது அப்படியே ஒரு மாதிரி சொல்லது மாதிரி வந்து சூறாவளி காற்று மாதிரி கிளம்புறா. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே உள்ள எல்லாத்தையுமே அடித்து கிளப்பிக்கிட்டு அவ்வளோ பெருசாக வருது. அங்கே உள்ள எல்லா ஆல்பாஸும் பார்த்தீங்கன்னா பயந்துட்டு அங்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. எங்கிட்ட ஓரதில்லை எல்லாருமே கத்திக்கிட்டு கிளம்பிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. சுகா பார்த்துட்டு அந்த காற்றை பார்த்தினாக்கா அப்படி லீட் பண்ணி ஒவ்வொரு பர்சன்ட்டையும் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே அந்த சூறாவளி காற்றை அப்படியே இழுத்து அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே ஒரே இதில் பார்த்தீங்கன்னாக்கா சுற்றி சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கிட்டு வீசிடுது. அந்த ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே பார்த்து அங்கிட்டு சதறி போய் விழுகுறாங்க அங்கிட்டுமா. சுகா அப்படியே பறந்துக்கிட்டே பார்த்தீங்கன்னாக்கா என்கிட்ட வச்சு கட்டிங்கண்ணேண்ணா அவ்வளோதான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பர்சன் தாண்டா அப்படியே நம்ம சுகா மேலே வந்து விழுந்து அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சுற்றிக்கிட்டு அப்படியே கீழே வந்து லேண்ட் ஆகிறாங்க. நம்ம சுகா பார்த்தினாக்கா அப்படியே கீழே இருக்குது, அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா மேலே இருக்காங்க. சுகா பார்த்தினாக்கா அப்படியே கண்ணை முழிச்சிட்டு பார்த்தா அது நம்ம ஜேகே தாண்டா. ஜேகே பார்த்தினாக்கா அவனோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கண்ணெல்லாம் சிவந்து போயிட்டு அவனோட வாயிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பிளட்டாக வந்துட்டுருக்கு. சுகாவுக்கு ஒன்றுமே புரியலை, என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரிக்கு புரியவே இல்லை. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சுற்றி பார்த்தா
நம்ம சுகாவை பார்த்தீங்கன்னாக்கா அட்டாக் பண்ணுறதுக்காக மறைஞ்சிருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அம்பு மாதிரிக்க விட்டுருப்பாங்க. அந்த அம்பு வர பார்த்துட்டு நம்ம ஜேகே தான் ஆல்ரெடி நம்ம சுகாவை ஃபாலோ பண்ணி வரதுக்கு ஆரம்பிச்சிருப்பாளையா, அப்படியே வந்த நேரத்துக்கு அட்டாக் பண்ண போகிறாங்கங்கிறது தெரிஞ்சதுமையா அப்படியே அவனோட குதிரையில இருந்து அப்படியே பறந்து நம்ம சுகாவை பிடிச்சி அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணி அந்த அம்பு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜேகேவோட அப்படியே செஸ்கிண்டு பக்கத்துலேயே போயிட்டு அப்படியே சொருகிருக்குண்டா. அப்படி பார்த்தீங்கன்னா தான் அது பிளட்டெல்லாம் அப்படியே வாய் நிறைய வந்திருக்கும். சுகாவோட கண்ணையே பார்த்துட்டு ஜேகே தான் அப்படியே பிளட்டோட ஸ்மைல் பண்ணிட்டு சேஃபாக இருக்கல அப்படிங்க. சுகாவை பார்த்தினாக்கா அப்படியே கண்ணெலாம் கலங்க ஆரம்பிச்சிருது. அப்படியே பார்த்தினாக்கா ஜேகே தான் அப்படியே பிடிச்சிட்டு என்ன என்ன பண்ணுற ஜேகே அப்படிங்க. நீ என்ன ஜேகே என்ன சொல்லாத ஜங்குக்கு ஜீவன் ஜங்குக்கு அப்படிங்கிறாங்க. சுகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கண்ணீர் ஓட அப்படியே அழுதுகிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜங்குக்கா என்ன பண்ணுற நீ அப்படிங்க. நம்ம ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கிட்டையுமே நான் சொன்னதில்லை, இன்க்ளூடிங் ஜெகப் என்கிட்ட கூட சொன்னதில்லை. நான் நம்புகிற ஒரே பர்சன் உனக்கு மட்டும்தான் தெரியும். நான் ஜீவன் ஜங்குக் அன்னைக்கு சொன்னேனே, நீ ஜீவன் யூங்கி டோன்ட் ஃபர்கெட் அப்படின்ட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா பிளட்டாக வருது. சுகா தான் என்ன பண்ணுறதுனே தெரில. பாட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜேகேவை அப்படியே மடியில் போட்டு அந்த அம்மா எடுத்து வீசிட்டு அழுதுட்டு இருக்காண்டா கத்திரி என்ன பண்ணிட்டு ஜங்குக்கு அப்படின்ட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அழுதுட்டு ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி ஸ்மைலோடைய இட்ஸ் லைட்டாக வலிக்குது, நீ சேஃபாக தானே, பத்திரமா போயிடு, பேலஸ்க்கு போயிடு, இது தான் டேஞ்சர் போ அப்படிங்க. சுகாக்கு பார்த்தீங்கன்னாக்கா செம்ம வெறிச்சு செம்ம கோவத்தில் இருக்கான். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நிமிந்து பார்க்க அங்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் அம்பு வச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சிரிச்சுட்டு அவ்வளோதான், இந்த அம்பு ஒன்றையவே கொல்லக்கூடாது, அவனை விட்டு வைக்குமா என்ன, இதில் நாங்கள் ஸ்பெல்ஸ் தடவி கொண்டு வந்திருக்கோம், உன்னை மாதிரி பவர்ஸ் உள்ளவங்களுக்காகவே ஸ்பெஷலாக தயாரிக்கப்பட்டது, அது உன்னை கண்ட்ரோல் பண்ணி வைக்கும். ஆனால் நார்மலான பர்சன்களை பட்டால் இப்படி தான் அவங்களோட உயிரே எடுத்துரும் அப்படிங்க. சுகாக்கு அவ்வளோதான், அவனோட கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஒயிட் கலர் அப்படியே மாறுது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா சுகாவை சுற்றி அப்படியே ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி லைட் வெளிச்ச மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது பெருசாக. அதை பார்த்த உடனே அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி அள்ளு விட்டுருது. டக்குன்னு ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வச்சுட்டு ஒரு மாதிரி எல்லாருமே ஒருத்தர் ஃபேஸை ஒருத்தர் பார்த்துட்ருக்க. நம்ம சுகா தான் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஜேகே கீழே வச்சுட்டு அழகா அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா காதில் பறக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் செய்யக்கூடாத தப்பு செஞ்சிட்டீங்க, உங்கள் வாழ்க்கையிலேயே பெரிய தப்பு செஞ்சிட்டீங்க அப்படின்ட்டு. சுகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கையிலனே விரிச்சிட்டு அப்படியே கிடந்து கத்த ஆரம்பிக்கிறான் அப்படின்ட்டு. அப்படியே கத்த பார்த்தீங்கன்னாக்கா அங்கே உள்ள காட்டில் இலை செடி கொடின்னு பிச்சுக்கிட்டு அங்கிட்டு பறந்து போகுது. அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குது. அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா நிற்க முடியல. அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி தடுமாடிட்டு இருக்காங்க நிற்க முடியாமல். சுகா பார்த்து மறுபடியும் இழுத்து பிடிச்சிட்டு திரும்ப அப்படின்ட்டு கத்த. அவ்வளோதான், எல்லாருமே பறந்து போயிட்டு பொத்துன்னு விழுகிறாங்க. பாதி பேர் பார்த்தீங்கன்னாக்கா குச்சியில் சொருகி மட்டையை போட்டுடுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சுகா 2 கையும் ஒன்றாக்கிக்கிட்டு ஒரு மாதிரி சர்க்கிள் மாதிரி சுற்றி விட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா 2 கையும் ஒரு மாதிரி புஷ் பண்ணால் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹோல்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்னேக் மாதிரி வெளில வருதுடா. ஒரு மேஜிக்கல் ஸ்னேக் மாதிரி கோல்டன் கலரில் வருது. அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா காற்றுலேயே இருக்க மாதிரிக்கு ஒரு கோல்டன் இதில் காற்றுல இருக்க மாதிரிக்கு உள்ளது தான். அது பாட்டுக்கு வெளில வரைக்கும் வந்துட்டு சுகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ரவுண்டாக சர்க்கிள் பண்ணிட்டு சுகாக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாகினிலாம் படம் இருக்கும்ல அந்த மாதிரிக்கே வந்துட்டு இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சுகா தான் அப்படியே கையிலே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அந்த பர்சன் எல்லாருமே ஒரு மாதிரிக்கு எப்படி கையில் ஒரு மாதிரிக்க வாளால் வெட்டின பண்ணுவோம்ல அந்த மாதிரிக்கு ஒரு கையில் செய்ய கொடுக்க. அவ்வளோதான், அந்த ஸ்னேக் பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு போயிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா முழுங்கி அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரிக்கு அனகொண்டா பார்த்துருக்கீங்களா, முழுங்கி ஒரு மாதிரி முறிச்சு போடும்ல அந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே துப்பிடுதுடா. எல்லாரும் பார்த்தீங்கன்னா பொத்து ரத்தத்தோட அதே பொத்துன்னு விழுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சுகா அப்படியே பார்த்துட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இங்கிட்ட திரும்பி நம்ம ஜங்குக்கை பார்க்க ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே மயக்க முடியும் இருக்கான், ஃபுல்லாக பிளட்டு. அந்த ஸ்னேக் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே மறைஞ்சிடுது. சுகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஜேகே கிட்ட வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கண்ணீர் விட்டு அழுதுதான். அப்படியே அழுதுட்டு ஜங்குக் ஏன் அப்படி பண்ண ஜங்குக், அது நான் தாங்கிக்கிடுவேன், நீ எதுக்கு அப்படி பண்ண ஜங்குக் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அழ ஆரம்பிக்கிறான். அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு டக்குன்னு ஜங்குக்கு தான் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா காற்றுல பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பறக்கிற மாதிரி செஞ்சு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவனோட பாடியை பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துகிட்டு சுகாவும் பறந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா
அந்த பேலஸுக்கு தான்டா போகிறாங்க. அந்த பேலஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா போயிட்டு அப்படியே ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு தான் கூப்பிடுதாங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பர்சன் தான் அப்படியே வராங்க. செம்ம ஹைட் அண்ட் ஷோல்டர்லாம் ஒரு மாதிரி ப்ராடாக இருக்குது. அழகாக இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு எங்கே ஜேகே அப்படிங்க சுகா பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தான் அப்படிங்க அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே வந்துட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் போயிட்டு சீக்கிரமா நான் சொன்னேன்னு சொல்லி என்னோடய ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்க. அப்படியே ஜிமினா தான் அந்த போகிறேன் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பர்சன் தான் ஏதோ சம்திங் ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் போட்டு என்னமோ ஒரு மாதிரி அரைச்சிட்ருக்காங்க. ஜிமினா தான் போயிட்டு நம்ஜுன் அப்படிங்க அங்கே இருக்க நம்ம நம்ஜுன் தாண்டா அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஜின்னியா அவங்கள சீக்கிரம் வர சொன்னாங்க அப்படிங்க. நான் அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதை தான் ரெடி பண்ணியிருக்கேன் கொஞ்ச நேரம் ஜிமின் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃப்ளார்லாம் போட்டு அரைச்சி ஒரு மாதிரி மருந்து மாதிரி ஆயில்மெண்ட் மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே வந்து தான் 2 பேரும் வந்துட்டு அங்கே இருக்க ஜின்னுட்ட தான் கொடுக்குறாங்க. ஜின்னு தான் அங்கே வந்திருக்குது ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஜேகேக்கு தான் அந்த அடிப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன், எல்லாமே கொடுத்துருக்கேன், என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். பட் அவன் வரணும்னா அது அவனால் தான் முடியும், அவனால் மட்டும்தான் முடியும். அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு சுகா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக பார்த்துட்ருக்காங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்க. எனக்கு தெரியும் நீங்கள் ஒரு கிஃப்டட் ஒமேகால அப்படிங்க. சுகா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி ஷாக்கிங்காக அப்படி பார்த்துட்ருக்காங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியும், நான் கேட்டிருக்கேன். ஜேகே உங்களை ஃபஸ்ட் டைமாக கூட்டி வரும்போதே நான் பார்த்துருக்கேன், ஐ கேன் சென்ஸ் அப்படிங்க. அப்படி பார்த்தீங்கன்னா சுகா ஒரு மாதிரி கீழே குனிஞ்சிட்டு ஆமாம் அப்படின்ட்டு தலையாட்டுறாங்க. அப்போ உங்களால் மட்டும்தான் இதை பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாட்டர் மாதிரி சொல்கிறாங்கடா. அது பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஒரு வீழ்ச்சி மாதிரி இருக்குது. அது பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்லுக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த இடத்துலேருந்து தான் அந்த தண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். அது பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்லுக்கும் ஹெவனுக்கும் ஒரு போர்ட்டல் மாதிரி உள்ள இடம். அந்த பிளேஸில் உள்ள தண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவுமே பவர்ஃபுல்லானது. அதை கொடுத்தாலே போதும் ஜேகே கண்டு முடிச்சிருவோம் அப்படிங்க. சுகா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிமிஷம் கூட யோசிக்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சின்ன பார்த்தீங்கன்னாக்கா அங்கே போகிறது சாதாரண விஷயம் கிடையாது. நார்மலான ஒர்க் கண்டிப்பாக போக முடியாது. நீங்கள் ஒரு கிஃப்டட் ஒமேகாங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். பட் உங்களால் முடியுமா? ஏன்னா அது ரொம்பவுமே கஷ்டமானது. அங்கே போகும்போது நிறைய ஸ்ட்ரகுள்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்க. சுகா பற்றி எனக்கு அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. நான் கண்டிப்பாக போகிறேன், நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேப் மாதிரி எடுத்து கொடுக்க சுகா பார்த்தீங்கன்னாக்கா அதை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடுறான்டா. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா டியாங்க ஒரு பக்கம் வந்து பார்த்துட்டு இருக்கேன். அவனுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணணும் ஒரு ஆர்வம் ஆசையாக இருக்குது. அவனால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் அவனால் எதுவும் பண்ண முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல, ஜேகேக்கு பக்கத்தில் இருந்து அவனுக்கு மைண்டி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா பார்த்து போய் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜின்னுக்கு. இந்த பார்த்தீங்கன்னாக்கா சுகா தாண்டா அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு இடத்துலையுமே அப்படியே அவனோட பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னாக்கா சுகாவோட பவர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கு எனர்ஜியெல்லாம். ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா 2 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. சுகா எந்த ஒரு ஃபுட்டுமே எடுத்துக்கல வைக்கல. அது மட்டும் இல்லாமல் அவனோட எனர்ஜி எல்லாமே வீணாகிட்டு இருக்கனால பவர்ஸையும் யூஸ் பண்ணி தானே போய்கிட்டு இருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே டயர்ட் ஆகுது. அவனோட பவர்ஸ் எல்லாம் அப்படியே குறைஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அவனுக்கு என்ன பண்ணுறேனே தெரியல. சரி ஓகே அப்படின்ட்டு ஓர் ஃபார்மில் வந்துட்டு அப்படியே ஃபார்மில் ஓடிட்டுருக்காங்க. அப்படியும் போக பார்த்தீங்கன்னாக்கா பனி பிரதேசம் அது மாதிரிக்க வர அதுலேயும் நடந்து போக முடியல. அவ்வளோ இதுலேயுமே கோயிலுமே வேறு வழியில் பண்ணி தான் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கேன். இந்த காலுகையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உரைய ஆரம்பிக்குது. எதையுமே கண்டுக்கல. அவனோட மைண்டு முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா ஜேகேக்கு பண்ணணும், ஜேகேக்கு இதை பண்ணால் மட்டும்தான் உயிரோடு இருப்பான், ஜங்குக்கு கண்டிப்பாக காப்பாற்றியே ஆகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு தாட் மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையுமே தவிர்த்து அப்படியே போய்கிட்டு இருக்கேன். பெரிய மலை மாதிரி ஒன்று காட்டுறாங்கடா. அதில் பார்த்தீங்கன்னாக்கா நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்குது. அந்த நீர்வீழ்ச்சிக்கு நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குகை மாதிரி இருக்குடா. அதுக்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிக்கு அந்த மேப்பில் போட்டிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா சுகா சரி ஓகே அப்படின்ட்டு அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி பறந்து போகலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறாங்க. பட் பார்த்தீங்கன்னாக்கா அவனோட பவர் வர மாட்டேங்குது. ஏன்னா ரொம்ப வீக்காக இருக்கான் இல்லையா. வீக்னஸாக இருக்கவும் பவர்ஸ் வந்து ஒர்க் ஆகுற மாதிரி தெரியல. அவனும் முயற்சி பண்ணி பார்க்குறாப்புல. ஆனால் முடியலை. சரி ஓகே நம்ம ஹியூமன் ஃபார்ம்லேயே போய்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அந்த நீர்வீழ்ச்சி ஊற்றுறதோடு சேர்த்து அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா மரத்தில் ஏறிட்டுருக்க சுத்தமாக ப்ரீத் பண்ண முடியலை. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறாங்க. 2-3 தடவை ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. ரொம்பவே டயர்ட் ஆகிடுது. அப்படியே பார்த்தீங்கன்னா கரவத்தில் அப்படியே படுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீத் இழுத்து விட்டுட்டு இருக்காங்க. கண்ணை மூடிட்டு அப்படியே யோசிச்சா சங்குக்கோட ஃபேஸ் தான் வருது. பிளட்டோட அந்த வாயில் உள்ள பிளட்டோட வந்து நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா எப்படியோ காப்பாற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கண்ணில் தெரியும் பார்த்தீங்களா. அந்த இதுதான் ஞாபகம் வருது எனக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு எழுந்துட்டு இல்லைன்னா நான் கண்டிப்பாக இதை பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு திரும்ப பார்த்தீங்கன்னாக்கா முயற்சி பண்ணி அப்படியே மேலே ஏறி போகிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சுகா கஷ்டப்பட்டு அப்படியே உள்ளடிக்க பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல நிறையா தண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கோல்டன் கலரில் மின்னிட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் வருது. கடைசியாக நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அதை தண்ணி எடுக்கிறதுக்காக போகிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு குட்டிக்கோண்டு ஸ்னேக் மாதிரிக்க வருதுடா. சின்னோண்டு ஸ்னேக்காக இருக்குது. ஒயிட் கலரில் இருக்குது. ஃபுல்லாக பியூர்டு ஒயிட் கலரில் இருக்குது. அந்த ஸ்னேக்கை பார்த்துருக்க சுகாக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. என்னது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். அந்த ஸ்னேக்கை பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்குள்ளாக்க ஒரு மாதிரி சுருட்டிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக வருதுடா. ரொம்ப பெருசாக அது வந்ததுமே சுகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படின்னு
மேலே நிமிர்ந்து பார்த்துட்டு யார் நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த ஸ்னேக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஒரு மாதிரி அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஹியூமன் ஃபார்முக்கு வருது. ஹியூமன் ஃபார்முக்கு வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களும் ஒயிட் கலரில் தான் இருக்காங்க. அவங்களோட தலையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்னேக்குக்கான கிரீடம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. நான் இந்த புனித நீரை பாதுகாக்கக்கூடிய கடவுளோட தூதுவல் மறைக்க நீ என்ன பண்ணுறீங்க, நீ யார் அப்படிங்க. சுகா பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இந்த தண்ணி வேணும், எனக்கு இந்த தண்ணி வேணும் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, அப்போ நான் கேட்குற விஷயங்களுக்கு உண்மையான நீ பதிலை சொன்னீன்னா நான் உனக்கு இந்த தண்ணி தரேன், ஆனால் நீ போய் சொன்னா நான் கண்டிப்பாக உனக்கு தரமாட்டேன் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்னேக் சொல்ல. சுகா பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு இந்த தண்ணி வேணும், நான் எடுத்துகிட்டு போகிறேன், என்னை விடுங்க அப்படிங்க. அந்த ஸ்னேக் பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு ஒரு இது மாதிரிக்கு அதாவது ஒரு பார்த்தீங்கன்னாக்கா தடுப்பு சோறு மாதிரிக்கு உருவாக்கிட்டு நீ என்னை தாண்டி ஒன்றுமே பண்ண முடியாது, நான் உனக்கு அனுமதி கொடுத்தா மட்டும்தான் நீ எதை எடுத்துகிட்டு போக முடியும், அப்புறம் நீ ஒரு கிஃப்டட் ஓமேகா இல்லை அப்படிங்க. சுகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படி நோட் பண்ணுறாங்க. ஆமாங்கிற மாதிரிக்க. சொல்லு, நான் கேட்குறதுக்கெல்லாம் நீ பதில் சொன்னா நானே உனக்கு தான் தண்ணி தரேன், இல்லை நீ இங்கேருந்து உயிரோட கூட போக முடியாது அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அங்கிட்டு நடந்துக்கிட்டு கையை பார்த்தீங்கன்னா பின்னாடி கட்டிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சுகா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு கேளுங்க, எதுவாக இருந்தாலும் கேளுங்க, நீங்கள் எது கேட்டால் நான் உண்மையை சொல்கிறேன் அப்படிங்க. அந்த ஸ்னேக்கை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு இவ்வளோ சீக்கிரமாக ஒத்துக்கிட்டா பரவாயில்ல, அப்புறம் நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சுகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே சொல்கிறாங்க, ஏன்னா இந்த மாதிரிக்கு இடத்துல பிறந்தேன், என்னோடய பேர் என்னது அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரிக்கு இடத்துல கல்யாணம் பண்ணியிருந்தேன், இது என்னோடய செகண்ட் மேரேஜ் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ஸ்னேக் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்ட் ஆன்சர், அப்புறம் உனக்கு இந்த தண்ணி எதுக்காக தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. சுகா பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சொல்கிறாங்க, நான் அந்த மாதிரிக்கு போனேன் ஒரு இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஜங்குக்கு வந்து என்னை காப்பாற்றும் போது அடிபட்டுருச்சு, அவனுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணணும்னா உயிரோடு இருக்கணும்னா வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லா விஷயத்துமே. அந்த ஸ்னேக் பண்ணுறதுனாக்கா அப்படியே நோட் பண்ணிவிட்டு இதுவும் சரியான பதில் அப்படின்ட்டு கடைசியாக ஒரு கேள்வி அப்படின்ங்க. சுகா பார்த்தீங்கன்னாக்கா கேளுங்க அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணுறாங்க. உனக்கு அந்த ஜங்குக்கு யார், உன்னோட மனசளவில் நீ சொல்லணும் அப்படிங்க. சுகா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரிக்கு பேனிக் ஆகிட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியல, ஒரு மாதிரி படப்பட ஸ்னேக்கை அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அந்த ஸ்னேக் பார்த்தீங்கன்னாக்கா என்ன அப்படிங்க, அது அது வந்து ஜங்குக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் அப்படிங்க. ஓ ஹஸ்பண்ட், இது மற்ற உலகத்துக்கு உனக்கு அவன் யார் அப்படிங்க. சுகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே யோசிச்சுட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக பார்த்துட்ருக்காங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, மற்ற உலகத்துக்கு நீ அவனோட குயின், ஸோ அவனோட ஹஸ்பண்ட் அவன் தான், நீ என்னோட ஒய்ஃப் ஓகே, ஆனால் உனக்கு அவன் யார் அப்படிங்க. சுகா பார்த்தீங்கன்னாக்கா நல்லா புரியுது எதை கேட்குறாங்க அப்படின்ட்டு. சுகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கண்ணீர் மழுமி வருது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அழுதுட்டு ஜங்குக் ஜங்குக் தான் எனக்கு எல்லாமே, எனக்கு எல்லாமே வந்தான், ஜங்குக் தான் என் உலகம், ஜங்குக்கு தான் எனக்கு எல்லாமே, மை லவ், மை யூனிவர்ஸ், எல்லாமே எனக்கு அவன் தான் அப்படிங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கீழே முட்டி போட்டு அழ ஆரம்பிச்சுறாங்க. அவன் இல்லைன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன், இறந்துடுவேன், எனக்கு எல்லாமே அவன் தான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே கத்தி அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்னேக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரிக்கு ஸ்மைல் பண்ணிவிட்டு சரியான பதில் அப்படிங்குது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சுகா ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக முடிச்சு பார்த்துட்ருக்காங்க. நீ யாரை வேணாலும் ஏமாற்றலாம், ஏன் உன்னோட ஹஸ்பண்டை கூட ஏமாற்றலாம், ஆனால் என்ன ஏமாற்ற முடியாது, நான் என்ன அப்படின்ட்டு நீ உன்னோட மனசுலேருந்து உண்மையாக பதில் சொன்னனால உனக்கு நான் அந்த நீரை தாடுறேன் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாட் மாதிரிக்கே வருது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி இருக்குது. அதை அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சுகா கையில் கொடுக்க, இதை கொண்டு போய் கொடு, அப்புறம் கொடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி செய், அப்போ தான் அவன் உயிரோட வருவான் அப்படிங்க. சுகா பார்த்தீங்கன்னாக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்னேக் ஒரு விஷயம் சொல்லுது. அப்படியே பார்த்தீங்கன்னா சுகாவும் கேட்டுட்டு ஓகே நான் பண்ணுறேன் அப்படிங்க. அந்த ஸ்னேக்கை பார்த்தீங்கன்னாக்கா சிரிச்சிட்டு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு டக்குன்னு அவனுக்குலேருந்து மறைஞ்சு போயிடுதுடா. சுகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பார்த்துட்டு அப்பாட்டுக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கிளம்பி ரொம்பவுமே டயர்டாகி போயிட்டு தான் அப்படியே வர்றாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தா ஜின்னு தான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா அவனால் முடிஞ்ச எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கேன், டியாங்க அப்படியே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே சுகா பார்த்தீங்கன்னாக்கா ஒடியாந்துட்டு நான் கொண்டு வந்துட்டேன் அப்படிங்க. ஜின்னுக்கு பார்த்தீங்கன்னாக்கா செம்ம ஷாக்கு, உன்னால் முடிஞ்சிச்சா அதை நீ பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா நான் எதை வேணாலும் பண்ணுவேன், இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஜின்னு தான் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அந்த தண்ணியை வாங்கிட்டு ஜங்கக்கூட வாயில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஊற்றுறாங்க. ஜங்கக்கூட வாயிலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகுது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அந்த அடிப்பட்ட இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறையுதுடா. அதை அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு சின்ன அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு நீ கரெக்டாக தான் கொண்டு வந்திருக்க, இது நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு பார்க்குறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா காயங்கள்லாம் அப்படியே சுத்தமாக மறைஞ்சிடுது. ஆனால் அப்படியே பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷனாக ஜின்னு பார்த்துருக்காங்க. சுகா பார்த்தீங்கன்னாக்கா என்னாச்சு இங்கே ஏன் எந்திரிக்கல அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா பேனிக்கோட பார்த்துட்டு இருக்காங்க. டியாங்க பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கண்ணீரோடு பார்த்துட்டு இருக்காங்க, ஏன் எந்திரிக்கல அப்படிங்கிற மாதிரிக்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சுகா ஞாபகம் வருது.
பார்த்துட்டு அந்த ஸ்னேக்கை சொன்னது அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு நிமிஷம் வெளில இருக்கீங்களா அப்படிங்க. சின்ன பார்த்தீங்கன்னா ஏன் அப்படிங்க, ப்ளீஸ் அப்படிங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வெளில போகிறாங்க. டியாங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிமிஷம் அப்படியே சுகா பார்க்க, சுகா தான் அப்படியே பார்த்தீங்கன்னா சைடு வாக்கில் அப்படியே நம்ம டியாங்க பார்க்க, டியாங்க பார்த்தீங்கன்னாக்கா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து போயிடுறாங்கண்ணா. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சுகா தான் நம்ம ஜேகே படுத்திருக்க பெட்டில் அப்படியே லைட்டாக ஏறி உட்காந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஜேகேயோட ஃபேஸுக்கு பக்கத்தில் போயிட்டு அப்படியே அவனோட முடியெல்லாம் அப்படியே கோதி எடுத்து விட்டுட்டு எதுக்காக அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. ஆனால் என்னைய உங்ககிட்ட உண்மையாக சொல்லியிருக்காங்க. அப்போ தான் நீ பொழப்பி. நான் உங்ககிட்ட உண்மையை சொல்கிறேன். இதுதான் உண்மை. நான் நான் உன்னை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன். ஒன்று மட்டும்தான் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன். என்னோட குடும்பத்தை தவிர்த்து என்னை சுற்றி இருந்த என்னோடய சொந்த பந்தம் எனக்கு பிடிச்சவங்க எல்லாருமே தவிர்த்து அதிகமாக நான் ஒன்றை தான் நேசிக்கிறேன். நீ நீ மட்டும்தான் என்னோட உலகம் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஜங்கோட ஃபேஸுக்கு நேராக அப்படியே சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஜங்கோட ஃபேஸை அப்படியே கப் பண்ணி பிடிச்சிட்டு அப்படியே ஜங்கோட லிப்ஸை தான் பார்த்துட்டு நீ தான் என்னோட உலகம், ஐ லவ் யூ அப்படின்ட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜேக்கோட லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கடா. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நேரம் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே எழலான்னு போக டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சுகாவோட ஃபேஸை ஒருத்தவங்க அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. சுகா பார்த்தீங்கன்னா டக்குன்னு கண்ணை முழிச்சிட்டு அப்படியே பார்க்க ஜங்குக்கு தான்டா அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே சுகாவை பார்த்துட்டு எங்கே அவ்வளோ சீக்கிரத்தில் போகிறேன், நீ என்ன கிஸ் பண்ணியிருக்க, நீ என்ன கிஸ் பண்ணியிருக்க, நான் கிஸ் பண்ண வேணாமா அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சுகாவோட ஃபேஸை நல்லா க்ளோஸப்பாக பிடிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப ரிட்டன் கிஸ் பண்ணேன். சுகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கிஸ்ஸோடையே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களும் ரிப்பீட் கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா 2 பேருமே கிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா டியாங்க தான் வெளியிலேருந்து அப்படியே கேட்டு நினைக்கிட்டு அப்படியே பார்த்துருப்பாங்க. அவனுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா மனசெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருக்கும். என்ன பண்ணுறேன்னு தெரியல, கண்ணீராக அப்படியே ஓடுது. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஜேவை பார்த்துட்டு உனக்கு உன்னோட லவ் மட்டும் தான் தெரியுதுல்ல, என்னோட லவ் தெரியல, நான் அப்போலேருந்து உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன், ஒன்றை தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், உன் பின்னாடியே தான் சுற்றி வரேன். ஆனால் இது வரைக்கும் நீ என்னை திரும்பி கூட பார்த்ததில்ல, நீ தான் அப்சஸ்டாக இருக்கியே, செக்கேன்னு ஜெக்கே மேலே அப்சஸ்டாக இருக்கியே, அதனால என்னை திரும்பி கூட பார்க்குறது இல்லை. நீ தான் என்னோட மேட்டட் ஒமேகா, நீ தான் என்னோட மேட்டட் ஒமேகா. ஆனால் நீ எனக்கு கொஞ்சம் கூட திரும்பி பார்க்க மாட்டேங்க, ஏன் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கண்ணீரோடு பார்த்துட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா டியாங்க அதெல்லாம் கண்ணீரோடு பார்த்துட்டு அவனுக்கு மனசு கேட்கல, அப்படியே திரும்பிட்டு போகலான்னு பார்த்தா அங்கே எடுத்தாப்புல பார்த்தீங்கன்னாக்கா ஜேவை பார்த்தா அழுதுகிட்டு அப்படியே நம்ம டியாங்க பார்த்துட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா டியாவுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது, இதுக்கு இப்போ இவங்களுங்கிறாங்க அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிட்டு கிட்டத்தில் போகிறாங்க. ஜேவை பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே டக்குன்னு நான் அப்படியே போயிடுறாங்கடா. அப்படியே டியாங்க பார்த்துட்டு ஜேகோப் அப்படிங்க. ஜேகோப் பார்த்தீங்கன்னாக்கா திரும்பி பார்த்துட்டு என்ன அப்படிங்க, ஒரு நிமிஷம் பேசணும் அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஜேகோப் கிட்டத்தில் போயிட்டு டியாங்க தான் அழுறீங்களா என்ன அப்படிங்கக்கா. இல்லைங்க நான் எதுக்கால போகிறேன், ஒன்றும் இல்லை என்னோடய கிங் வந்து இழந்துட்டாங்களா, ஸோ அந்த சந்தோஷம் அவ்வளோதான் அப்படிங்க. நம்ம டியாங்க பார்த்தீங்கன்னாக்கா பொய் சொல்லாதீங்க, உங்கள் கண்ணில்ண்ணா பொய் தான் தெரியுது, நீங்கள் வேறு எதுக்கும் எழுதிருக்கீங்க அப்படிங்க. ஜேவா பார்த்தீங்கன்னாக்கா சிரிச்சிட்டு உனக்கு என் கண்ணிலேருந்து அதெல்லாம் கூட தெரியுதா என்ன, ஆனால் இதுக்கு முன்னாடிக்க வேறு எதுவுமே தெரியல உனக்கு, என் கண்ணில் எவ்வளவோ லவ் இருந்துச்சு, கேரிங் இருந்துச்சு, அது எதுவுமே உன் கண்ணுக்கு தெரியலை, இப்போ மட்டும் என்னோடய வலி உனக்கு தெரியுதா என்ன அப்படிங்க. டியாங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டு லவ்வா கேரிங்கா யார் மேலே, இது உனக்கு தெரியாதுல்ல, இது மட்டும் உனக்கு தெரியாது, மற்ற எல்லாம் உனக்கு தெரியும், ஆனால் நான் லவ் பண்ணுறது மட்டும் உனக்கு தெரியாதுல்ல அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோவமாக ரைஸ் பண்ணி வாய்ஸ் பண்ணி பேச டியாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து ஜேகோப் அப்படிங்க, என்னை விட்டு என்னால் இதுக்கு மேலே முடியாது, வலிக்குது, என்னால் இதுக்கு பார்க்க முடியாது அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஜேகோப் போக டியாங்க பார்த்தீங்கன்னாக்க அப்படியே ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அப்போ தான் எனக்கு கிளிக் ஆகுது என்ன சொல்கிறான் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஓடி போயிட்டு ஜேகோப் பின்னாடிலேருந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேகோப் எப்படிங்க, ஜேகோப் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிமிஷம் அப்படியே ப்ரீத்தே நின்றுடுது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே டியாங்கோட கையை எடுத்துகிட்டு என்ன அப்படிங்க, நீங்கள் என்ன தான் சொல்கிறீங்களா, என்னைவா லவ் பண்ணுறீங்க அப்படிங்க. ஜேகோப் பார்த்தீங்கன்னாக்கா இப்போவாது உனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக சொல்ல டியாங்க பார்த்தீங்கன்னாக்கா
சாரி அப்படின்ட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜேவாப்பை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஜேவா பார்த்தீங்கன்னாக்கா செம்ம ஷாக். அப்படியே ஷாக்கிங்கோட வியோட பார்த்துட்டு இருக்கேன். டேங்க பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அவனோட கையை பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு பீச் பண்ணி விட ஜேவா ரிலாக்ஸ் ஆகிட்டு திரும்ப பேக் யூஸ் பண்ணுறாங்க. அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா பேக் யூஸ் பண்ணேன். டியாங் பார்த்தீங்கன்னாக்கா சிரிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணேன். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா டியாங்கும் ஜேவாப்பும் இந்த மாதிரி நிற்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பர்சன் தூரத்துலேருந்து பார்த்துட்டு எல்லாருமே அவங்க லைஃப் ஒரு இதில் செட்டில் ஆகிடுச்சு, என் லைஃப் மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரிக்க அவனோட கையவே அப்படியே பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜங்குக்கும் ஷுகாவும் தாண்டா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஷுகா குளிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஸ்மைலோடய பார்த்துருக்காங்க. அவனோட மூஞ்சிலேருந்து அந்த ஸ்மைல் கொஞ்சம் கூட போகவே இல்லை. அவ்வளோ ஸ்மைலோட நம்ம ஷுகா பார்த்துட்டு இருக்கா. ஷுகா பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ கேரிங்காக அப்படியே ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஹெல்ப்புமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு தான் ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு ஷுகா அப்படிங்க. ஷுகா தான் அப்படியே என்ன அப்படிங்க, நீ நீ எப்போலேருந்து என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சா அப்படிங்க. ஷிகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஸ்டாப் ஆகிடுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா எதுக்கு இப்போ கேட்குறா அப்படிங்க. நம்ம ஜங்குக்கு தான் லைட்டாக ஸ்மெல் பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன், நீ எப்போலேருந்து என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சா அப்படிங்க. ஷிகா பார்த்தீங்கன்னாக்கா நீ எப்போலேருந்து என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்ட்டு ரிப்பீட் கொஸ்டின் கேட்குறாங்க. ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா எப்போதுமே உனக்கு கேள்வி கேட்டு தான் பழக்கம் இல்லை, ஆன்சர் சொல்ல மாட்டேன் அப்படிங்க. ஷிகா பார்த்தீங்கன்னாக்கா நான் கேட்டதுக்கு சொல்லுங்கள் அப்படிங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஜேகே தான் சொல்கிறாங்க. சும்மாவாக சொல்லுவாங்க எல்லாருமே, கிட்டத்தில் இருக்கும்போது அது அருமை தெரியாது, அதுவே இது நம்மளை விட்டு அது ஏட்டத்தில் போகும்போது அப்போ தான் நமக்கு அதோட அருமை தெரியும்னு. நீ எப்போ என்னை விட்டுட்டு அந்த வாங் ஃபேமிலிக்கு கூட போனியோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் உன்னை எவ்வளோவுக்கு எவ்வளோ நேசிக்கிறேன், எவ்வளவு மேட்லி லவ்வாக உன் மேலே இருக்குது அப்படின்ட்டு அப்படிங்க. ஷுகா பற்றி நாங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே என்னென்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அப்படியே நிறுத்திட்டு அப்படியே ஜெக்கையை பார்க்க. ஜெகை பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கண்ணீர் ஊற்றிட்டு இருக்கு. அப்படியே கண்ணீரோட சொல்லிகிட்டு இருக்க. ஷுகா சிரிச்சிட்டு சிரிப்பு தான் அது எனக்கு. எதுக்காக பழுவுற அப்படிங்க. என்னால் உங்கள்கிட்ட மட்டும்தான் ரியலிஸ்டிக்காக இருக்க முடியுது, வேறு யாருக்கிட்டேயுமே நான் யாருங்கிற என்னோடய வீக்னஸை காட்ட முடியல. ஆனால் உங்ககிட்ட மட்டிக்கும் நானாக இருக்கணும்னு தோணுது அப்படிங்க. ஷுகா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி அப்படியே நோட் பண்ணிவிட்டு அப்படியே கை ரெண்டே விரித்து காமிக்கிறாங்க வா அப்படிங்கிற மாதிரிக்க. டங்குக்கு பட்டினாக்க டக்குன்னு ஓடி போயிட்டு ஷுகா அப்படியே ஹக் பண்ணிக்க. ஷுகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே திருப்பி ஹக் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா பேக் சைடில் அப்படியே ரப் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ஜோனில் அப்படியே வச்சுனாக்கா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஜெகே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அழுதுட்டு இருக்கான், அழுதுட்டு இருக்கான். அப்படியே பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்க அவன் லைஃப்பில் என்ன நடந்துச்சு, அவனோட ஃபேமிலி எப்படி மிஸ் பண்ணான், அதுக்கப்புறம் அவன் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆனான், எப்படி இப்படி வந்தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்ல. ஷுகா பார்த்தீங்கன்னாக்கா அவனோட கண்ணுலையுமே அப்படியே கண்ணீர் ஊற்றிட்டுருக்கு, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் ஜேகே அப்படிங்கும்போது. அப்படியே பார்த்தீங்கன்னா கண்ணீர் ஊற்றிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஓகே 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 இனிமேல் நான் உங்க கூட இருக்கேன், ஓகே இங்கே பாரு அப்படின்ட்டு ஜெகோட ஃபேஸை பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பிடிச்சி நிமிந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஜெகோட கண்ணவே அப்படியே கூர்ந்து அப்படியே பார்த்துட்டு இங்கே பாரு என்ன பாரு, என் கண்ணை பாரு அப்படிங்க. ஜெகே அப்படியே நிமிந்து ஷுகாவோட கண்ணை பார்க்குறாங்க. ஷுகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வாமா ஸ்மைல் பண்ணிட்டு இனிமே இந்த உலகத்தில் உனக்குன்னு யாருமே இல்லைன்னு நினைக்கவே கூடாது, சரியா? உனக்காக நான் இருப்பேன், உனக்காக எப்போவுமே நான் உன் கூட இருப்பேன், உன்னோட ஒய்ஃபாக, உன்னோட மதரா, உன்னோட ஃபாதரா, உன்னோட எல்லாமாவே நான் இருப்பேன். இனி என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீ அங்கிட்ட சொல்லலாம், ஓகேவா அப்படின்ட்டு அப்படியே ஒரு சாஃப்டான வாய்ஸில் சொல்ல. ஜெகே பார்த்தினாக்கா அப்படியே மறுபடியும் கண்ணு பொங்கி வருது அழுகையில். அப்படியே பார்த்தினாக்கா ஒரு மாதிரி அழுகையோடு பார்த்துட்டு அப்படியே ஷுகாவை இன்னும் இறுக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே பார்த்தினாக்கா கண்டிப்பாக யூ ஆர் மை எவ்ரி திங் அப்படின்ட்டு ஜெகே பார்த்தினாக்கா குழந்த மாதிரி எழுதிட்டு இருக்காண்டா. ஷுகா பார்த்தினாக்கா அப்படியே சிரிச்சிட்டு கண்ணீரோடு சிரிச்சிட்டு ஓகே அப்படின்ட்டு பேட் பண்ணுறாங்க. ஜெகே பார்த்தினா டக்குன்னு வந்துட்டு அதெல்லாம் ஓகே, நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, உனக்கு எப்போ என்னை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படிங்க. அது நீ என்னை வலுக்கட்டாயமாக கூட்டி வந்தனாலே என்னமோ உன்னோட நல்ல குட் சைடு எதுவுமே என் கண்ணுக்கு தெரியவே இல்லை. ஜிமினா இருக்காங்க, அவங்க தான் ஒரு நாள் கூப்பிட்டு வச்சு என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்க, ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு தெரியும்னு. ஸோ நான் ட்ரை பண்ணேன். எனக்கு தெரியும் எனக்கு ஒவ்வொரு ப்ராப்ளம் வரப்போதும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது நீ தான் தெரியும். என்னால் தனியாக கண்டிப்பாக அந்த நாட்டுக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணியிருக்க முடியாது. ஆனால் என்னோடய பேக் சைட்லேருந்து நீ தான் எல்லாத்தையுமே பண்ணியிருக்க, எனக்கு தெரியும் அது எல்லாமே நீ தானே. அப்போலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஒன்று பிடிக்க வந்துச்சு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லாருக்கும் ஹீட் அண்ட் சென்சேஷன் வரும்போது இருக்குல்ல, ஸோ எனக்கு ஒரு நாள் ஹீட்டில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நீ அப்படின்ட்டு ஒரு மாதிரிக்கு அவனுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக வருது. கண்ணமெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி செவந்து போகுது. காதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது இல்லை. செக்கே தான் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிவிட்டு சொல்லு அப்படிங்க. அப்படியே ஷுகா ஸ்மெல் பண்ணிவிட்டு
ஓகே. ம். நீ தான் அன்னைக்கு என்னைய கேர் பண்ணி பார்த்துட்ட. எனக்கு அன்னைக்கு இருந்த நிலைமைக்கு ப்ளூரியா தான் தெரிஞ்சிச்சு. ஆனா, எனக்கு நல்லாவே தெரியும். நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணன்னு. ஏன்னா, வேற டவுட்டே கிடையாது. நீ யாரையுமே என்கிட்ட விடவே மாட்டியே! எப்படி மத்தவங்கள தொட விடுவ? அதுவும் அந்த மாரி நேரத்தில, எந்த ஆல்ஃபாவா இருந்தாலும் சரி, அந்த மாரி சிச்சுவேஷன்ல எந்த ஒரு ஒமேகாவ பார்த்தாலும் அவங்களோட கண்ட்ரோல இழந்துருவாங்க. ஆனா, நீ உன்னோட கண்ட்ரோல ரொம்பவுமே, ரொம்பவுமே கண்ட்ரோல் பண்ணி கரெக்ட்டா இருந்த. ஒரு ஒரு ஜென்டில்மேன் மாரிக்க. உன்னோட லிமிட்ட நீ கிராஸ் பண்ணவே இல்ல. என்ன தப்பான எண்ணத்தோட பார்க்கல. ரொம்ப கேர் பண்ணி, எனக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணேன். இதுவே இந்த இடத்துல வேற ஏதாச்சும் ஒரு பெர்சனா இருந்தா, கண்டிப்பா இதான் கிடைச்ச சான்ஸ்ன்னு இன்டிமேட்டா இருக்க தான் நெனச்சிருப்பாங்க. ஆனா நீ இல்ல. நீ அப்படி இருக்கல. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உன்கிட்டேருந்து எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களும் ஒரு பெரிய விஷயம். ஸோ ஸோ அப்போலேருந்து தான் எனக்கு உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அன்னைக்கு என் உயிரையே கொடுக்க பார்த்தியே, அப்போது அதில் சுத்தமாக விழுந்துட்டேன். லவ் அவ்வளோதான், கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு அப்படிங்க. ஜேகே பார்த்தினாக்கா சிரிச்சிட்டு அப்படியே பார்த்திங்கனாக்கா அவ்வளோ அழகாக சுகா பார்த்தினாக்கா ஒரு குட்டி குழந்தை மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவங்களோடவன். ஜேகே பார்த்தினாக்கா அப்படியே சிரிச்சிட்டு, அப்படியா அப்படிங்க. சுகா பார்த்தினாக்கா அப்படியே பார்த்தினாக்கா ஜங்குக்கோட செஸ்ஸில் அப்படியே அடிச்சுட்டு டேஸ்ட் பண்ணாதா அப்படிங்க. ஒன்றுன்னா ஒரு ஃபிஸ்ட் கிட்டியாக தான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்படி ஒரு சாஃப்டான ஓ அப்படியே மூச்சுக்குன்னு படம் போல் இருக்குது. ஆமாம், அந்த குட்டி பசங்க என்னென்னு சொல்லுவாங்க உன்னையே? ரசகுல்லா இல்லை? ரசகுல்லா மாதிரி தான் இருக்கு உங்கள் அண்ணத்தை பாருவேன். அப்படியே மூச்சுக்குன்னு அப்படியே விழுந்து வெயிட் பண்ணி எடுத்துருவா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேச. சுகா பார்த்தினாக்கா என்ன பேசுகிற நீ அப்படிங்க. போய் மேலே குளி அப்படிங்க. சிக்கை பார்த்தினாக்கா குளிக்கலாம், 2 பேரும் சேர்ந்து வேணால் குளிக்கலாமா அப்படிங்கக்கா. சுகா பார்த்தினாக்கா டக்குன்னு டெஸ்ட்டில் 2 அடி அடிச்சுட்டு மரியாதை போய் குளி. சரியான ஃப்ளோட்டியஸ் அப்படிங்க. நான் உங்ககிட்ட தான் ஃப்ளோட்டியஸாக இருக்கேன், வேறு யார்கிட்ட இருக்கேன் அப்படிங்க. சுகா பார்த்தினாக்கா அப்படியே திரும்பி நம்ம ஜங்குக்கை ஃபேஸ் பண்ணிவிட்டு, ஸோ நீ என்கிட்ட மட்டும்தான் ஃப்ளோட் யூஸ் பண்ணியிருக்க, வேறு யார்ட்டையும் நீ ஃப்ளோட் பண்ணி பார்த்ததே இல்லை அப்படிங்க. ஜங்குக்கு பார்த்தினாக்கா அது அது வந்து பாஸ்ட். உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி, கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி கிடையாது. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நீ மட்டும்தான் என்னோட டார்கெட். உன்னை தவிர வேறு யாரையும் நான் பார்த்ததில்ல தெரியுமா அப்படிங்க. சுகா பார்த்தினாக்கா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அதுவும் சரிதான் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நோட் பண்ணிவிட்டு, இப்போ நீ முதல்ல போய் குளிச்சுட்டு வா அப்படின்ட்டு சேக்காவை பிடிச்சி பார்த்தினாக்கா பாத்ரூமில் அப்படியே தள்ளி லாக் போட்டுட்டு அப்படியே பெட்டில் வந்து உட்காந்துட்டு அப்படியே எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபவுண்டாக ஸ்மெல் பண்ணிட்டு இருக்காங்க. இதே தான் இங்கிட்டு ஜேகே பார்த்தினாக்கா குளிக்கும்போது அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னோட வாழ்க்கை எப்படியோ போயிருக்குன்னு நினச்சேன், எனக்கு எல்லாத்தையுமே மாற்றி அப்படியே தலைகீழாக கொண்டாந்து இப்போ என்னோடய வாழ்க்கை ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது, லைக் ஒரு வானவில் மாதிரிக்கா அப்படின்ட்டு அப்படியே பார்த்தினாக்கா ஹாப்பியாக அப்படியே குளிச்சுட்டு அப்படியே இருக்காங்கடா. அப்படியே கொஞ்ச நாள் போக சுகா பார்த்தினாக்கா ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்ருக்க ஜிமினா தான் பார்த்துட்டு அப்படியே வந்து கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம சுகா பார்த்தினாக்கா எனக்கு எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படிங்க. என்ன ஹெல்ப் அப்படிங்க. ஜங்குக்கு பர்த்டே இல்லை அப்படிங்க. ஜங்குக்கா யார் அப்படிங்கக்கா வளரட்டணும் அப்படின்ட்டு ஐ மீன் ஜேகே அப்படிங்க. ஜிமினா பார்த்தினாக்கா சஸ்பீஸை பார்த்துட்டு ஜேகேங்கிற ஃபுல் ஃபார்ம் வந்து ஜங்குக்கா அப்படிங்க. சுகா பார்த்தினாக்கா பேனிக் ஆகிட்டு இதை யார்கிட்ட சொல்லிடாதா அப்படிங்க. இல்லை அப்படிங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஜங்குக்கு தான் அதெல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கிட்டத்தில் வந்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படிங்க. சுகா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி கீழே குனிஞ்சிட்டு நான் சொல்லிட்டேன் அப்படிங்க. என்ன சொல்லிட்டேன் அப்படிங்க. ஜங்குக்குன்னு சொல்லிட்டேன், உன்னோட பேரை சொல்லிட்டேன் அப்படிங்க. ஜேகே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே சிரிச்சிட்டு இதில் என்ன இருக்குது, என்னோட நாட்டுக்கு என்னை பற்றின விஷயங்கள் தெரிய வரட்டும், நான் ஒன்றும் கவலைப்பட போகிறதில்ல, ஏன்னா எனக்குன்னு ஒரு ஃபேமிலி கிடச்சிருச்சு இல்லையா அப்படின்ட்டு சுகாவோட கையை அப்படியே ஃபார்மாக பிடிச்சிக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சுகா ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்க ஜிமினா பார்த்துட்டு இதைத்தான் நானும் ஆசைப்பட்டேன், நல்லபடியாக 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க அப்படிங்க. ஜேகே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மைல் பண்ணிட்டு இதுக்கு உனக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும், இனி இல்லாட்டினா அவன் என்னை புரிஞ்சுக்க கூட நினச்சிருக்க மாட்டான் இல்லையா அப்படிங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சுகா அப்படியே தலையாட்டிட்டு சொல்ல ஜிமினா பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியா அப்படி நான் சொன்னனால தான் நீங்கள் ட்ரை பண்ணிங்களா அப்படிங்க. சுகா ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, இப்போ நான் என்னோடய குயினை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்க. சுகா பார்த்தினாக்கா இல்லை நீங்கள் போங்க நான் அதை வந்துடுறேன் அப்படிங்க. ஏன் எதுக்கு அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு பார்த்தினாக்கா ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக லுக்கோட பார்த்துட்ருக்காங்க. சுகா பார்த்தினாக்கா ஏன் நான் சொன்னால் கேட்க மாட்டிங்களா, இப்போ போகிறீங்களா இல்லை அப்படிங்க. ஜங்குக்கு பார்த்தினாக்கா ஓகே நான் போகிறேனே நான் போகிறேன் என்னோடய குயினை சொல்லி நான் கேட்காம எப்படி இருப்பேன், போகிறேன் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தினா 2 பேருமே ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே பார்த்தினா கிளம்பி போகிறாங்க. சுகா பார்த்தினாக்கா அப்படியே சிரிச்சிட்டு சில்லி அப்படின்ட்டு ஜிமினா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படிங்க. சொல்லுங்க அப்படிங்க. அது ஜங்குக்கு பர்த்டே வருது, எனக்கு அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்கணும், ஆனால் என்ன கொடுக்குறதுன்னு தெரியல. அவன் ஒரு
கிங்குக்கு எப்படி நான் ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்க முடியும்? எல்லாமே கிடைக்கும், என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஆனால் அது எப்படி நான் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்குறது? யாராலையும் கொடுக்க முடியாத கிஃப்ட்டை நான் கொடுக்கணும் அப்படிங்க. ஜெமினா பார்த்தீங்கன்னாக்க ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, இதில் என்ன இருக்குது? யாராலையும் கொடுக்கவே முடியாத ஒரு கிஃப்ட்டு உங்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆனால் அதை நீங்கள் மனசு வச்சாதான் அது உங்களை தவிர வேறு யாராலையும் கொடுக்க முடியாது அப்படிங்க. ஷிக்கா பார்த்தீங்கன்னாக்கா கன்ஃபியூஸ் ஆகிட்டு என்ன சொல்கிறீங்க அப்படிங்க. ஜெமினா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு இங்கே வாங்க அப்படின்ட்டு அப்படியே காதுக்குள்ளே சொல்ல சுக்கா பற்றினாக்கா அப்படியே அவ்வளோதான் ஃபேஸ் முழுக்க அப்படியே ரெட்டிஷாக ஒரு ஸ்ட்ராபெரி மாதிரி காயிடுது. அப்படியே செவந்து போயிட்டு என்ன சொல்கிற ஜிமினா அப்படிங்க. ஆமாம், இதை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா என்னோடய கிங்குக்கு எல்லாமே கிடைக்கும், எதை கேட்டாலும் கிடைக்கும். பட் கிடைக்காத ஒன்றே ஒன்றுனா அது இது மட்டும்தான். அது உங்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும், நீங்கள் மனசு வச்சா மட்டும்தான் முடியும் அப்படிங்க. ஷிகா பற்றினாக்கா ஒரு நிமிஷம் டீப்பாக யோசிச்சுட்டு அதுவும் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஓகே தேங்க்யூ ஸோ மச். ஆனால் எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது அப்படிங்க. இதில் என்ன இருக்குது நர்வஸாக? உங்களோட கிங் இதெல்லாம் எப்போயோ நடந்திருக்க வேண்டியது, நீங்கள் தான் மிஸ் பண்ணிட்டீங்க. இப்போயாவது கரெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி மிஸ்டீவஸாக ஸ்மெல் பண்ணிட்டு சின்ன பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறான்டா. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சுகா தான் அது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டே பார்த்தீங்கன்னாக்கா ரூமுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி பண்ணுறது எது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிக்கா. அதே பார்த்தீங்கன்னாக்கா ஜெங்குக்கோட பர்த்டே டேட்டும் வருது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா மொத்த நாடுமே செலிப்ரேட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜங்குக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷல் பார்ட்டி மாதிரி வச்சு எல்லாருக்குமே விருந்து கொடுக்குறது வைக்கிறது, அவங்களுக்கு கொஞ்சம் தங்கங்கள்லாம் கொடுக்குறது, நாட்டுக்கு பண்ணுறது வைக்கிறது பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே குயினால் தான், குயின் வந்ததுலேருந்து கிங் இப்படி மாறிட்டாங்க. ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்குறாங்க. எங்கள் கிங்கு மாதிரிக்க வேறு யாருமே கிடையாது, நீங்கள் ரெண்டே ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அவ்வளோ பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்க. ஜேகேக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணிட்டு அப்படின்னு ஈவினிங் டைம் ஆகுதுடா. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா பேலஸுக்கு தான் வராங்க. சுகா பார்த்தீங்கன்னாக்கா உங்களை யாரும் அந்த மாதிரிக்கு கூப்பிட்ருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒர்க் இருக்கா அப்படிங்க. அப்படி போய் தான் ஜேகேவும் அது என்ன ஒர்க் அப்படிங்க, எனக்கு தெரியல, நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், ஜேகப் கியாங் தான் சொன்னாங்க அப்படிங்க. நம்ம ஜேகவும் பார்த்தீங்கன்னாக்கா ஓ அப்படியா, சரி ஓகே இதை வந்துடுறேன் அப்படின்ட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. சுகா பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்கணும் ஓடி போய்ட்டு ரூமில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குறதுக்காக அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ரூமுமே அப்படியே அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா காரிடாரில் தான் அப்படியே அங்கிட்டு இங்கிட்டும் அப்படியே நடந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப நர்வஸாக இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா டியாங்க தான் அங்கேருந்து வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கவர் மாதிரி கொடுக்குறாங்க. சுகா பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சாடாக இருக்குது, அவங்களுக்கு ஒரு மாதிரிக்கு சாடாகிட்டு டியாங் அப்படிங்க. டியாங் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ப்ரைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு குயின் என்னாச்சு உங்களுக்கு, இது ஹாப்பியான மூமெண்ட் இல்லையா, என்னோடய கிங்கை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. என்னோடய கிங்குக்கு என்ன பிடிக்குங்கிறது எனக்கு தெரியும், நான் என்ன தான் இருந்தாலும் அதை விட்டு கொடுக்க மாட்டேன். அப்புறம் நீங்கள் குயின், என்னோடய கிங்கோட குயின். ஸோ எனக்கு இதில் எந்த ஒரு வருத்தமும் கிடையாது, நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம், அது பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஆனால் எனக்கு இப்போ என்னோடய ஆஃபா கிடச்சாச்சு. ஜேகப் அப்படிங்க. ஜேகப் பற்றி எனக்கு ஸ்மைல் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறோம் அப்படிங்க. ஜேகப் அங்கே வந்து நாங்கள் 2 மெத்தோட ஒமேகாஸ் அப்படிங்க. சுகா பற்றி எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, உண்மையாவா அப்படின்ட்டு கேட்காங்க. ஆமாம் அப்படிங்க. ஆனால் ஜேகப் அவங்க நாங்கள் அது வந்து அப்படிங்க என்னாச்சு அப்படிங்க. நாங்கள் நாங்கள் 2 பேர் மட்டும் இல்லை, எங்களுக்கு இன்னொரு மேட்ரு கூட இருக்குங்கிறாங்க, ஆனால் யாருன்னு தான் தெரியலன்னு சொல்கிறாங்க அப்படிங்க. ஓ இட்ஸ் மிராக்கிள் தான், ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க அப்படிங்க. டியாங்க பார்த்தீங்கன்னாக்கா ஆமாம் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க, நான் வரேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு டியாங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடிடுவாங்க. சுகா பார்த்தினாக்கா அப்படியே கவருக்குள்ளே பார்த்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. அவ்வளோதான், அவனுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் அப்படியே செவந்து போகுது, காதெல்லாம் அப்படி மாதிரி செவக்க திரும்பவும் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கண்ணத்தை அப்படியே தட்டிட்டு இல்லை 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 நோ அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கவர் எடுத்துகிட்டு ரூமுக்குள்ளே ஓடிடுவாங்க கொடுக்கணுங்க. அப்படியே உள்ளாக்கா போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஜங்குக்கு தான் இந்த பக்கம் அங்கேருந்து வந்துட்டு ஜெகாப்பட்டு கேட்குறாங்க, என்னாச்சு அங்கே எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படிங்க. ஜெகா பார்த்துட்டு நான் இப்போ கூப்பிட்டேக்கிங்க அப்படிங்க. நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு தான் சுகா சொன்னேன் அப்படிங்க. இல்லை இல்லை நான் கூப்பிடல, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருப்பாங்க அப்படிங்க. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஜங்குக்கு தான் அப்படியே திரும்பி ரூமுக்கு வர செம்ம டயர்டாக இருக்காப்புல. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரிக்கா ஒரு டயர்டாக அப்படியே வந்துட்டு இருக்காங்க நடந்துட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ரூமுக்குள்ளே வர ரூமுக்குள்ளே திறந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா லைட்டெல்லாம் அமர்த்திட்டு இப்படி டார்க்னஸாக இருக்குது. என்னாச்சு வெளிலலாம் கரண்ட் இருக்கு,
பின்ன என்னாச்சு அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா லைட் ஸ்விட்சை போடுறதுக்கு தான் அப்படியே தடவிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா லைட் ஸ்விட்சுக்கிட்டு தான் கரெக்டாக கெஸ் பண்ணி அப்படியே கையை வைக்க பார்த்தா அதுக்குள்ள ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்குது. என்னது அப்படின்ட்டு ஒரு மாதிரி தொட்டு பார்க்குறாங்க. சம்திங் ஏதோ கை மாதிரி இருக்குது. டக்குனு அப்படின்ட்டு எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக பார்த்துட்டு கையவே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு என்னது அப்படின்ட்டு திரும்ப கொண்டே கையை வைக்க அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தெரியுது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா தொட்டுக்கிட்டு கொஞ்சமாக வேற இங்கே ஒரு பர்சன் நிற்கிறாங்கன்னு தெரியுது. ஒரு மாதிரி பயந்து போயிட்டு யார் அப்படிங்க அங்கே உள்ள பர்சன் பார்த்தீங்கன்னாக்கா என் மேலே கோவப்பட மாட்டீங்கன்னா நான் லைட்டு போடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஜங்குக்கு தான் சுகா என்னாச்சு உனக்கு, நான் ஏன் உன் மேலே கோவப்பட போகிறேன், லைட்டு போடும் போதில் அப்படிங்க. சுகா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி நாஸ் ஆகிட்டு நீங்கள் சொல்லுங்கள், என் மேலே கோவப்பட மாட்டிங்கன்னா நான் லைட்டு போடுறேன், இல்லைன்னா போட மாட்டேன் அப்படிங்க. நீ என்ன தப்பு பண்ணணும்னு நான் அவன் மேலே கோவப்படுறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, முதல்ல லைட்டை போடு அப்படிங்க. சுகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பெருசாக அப்படியே கல்ப் எடுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா லைட் போடுறாங்க. அந்த லைட்டு பார்த்தீங்கன்னாக்கா டிம் லைட்டாக இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் எல்லா லைட்டும் போல் ஒரு டிம் லைட்டு மட்டும்தான் போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளாஷ் ஆகுது. அப்படியே இடம் முழுக்கவே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஒரு லைட்டு மினுக்கு மினுக்கு எரியும்ல அந்த மாதிரிக்கு உள்ள லைட்ஸ்லாம் அப்படியே ஆன் ஆகுது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் அப்படியே ஃப்ளார்ஸாக இருக்குது. ரெட் ரோசஸ் தான் அவ்வளோ ஃப்ளார்ஸ் இருக்குது. அங்கேனா வச்சுருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெட் கலரில் தான் அந்த இடம் முழுக்கவே பார்த்தீங்கன்னாக்கா ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த பெட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரெட் கலர் இருக்குது. பெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரெட் கலர் ஃப்ளார் போட்டு ஹார்ட் ஷேப்பில் பார்த்தீங்கன்னாக்கா போட்டுருக்கு. அப்படி ரெடி ஆகிட்டுருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்குது. சேக்கே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கோலுவை சுற்றிட்டு பேனை பார்த்துட்டு இதெல்லாம் என்னது அப்படிங்கக்க அப்படியே திரும்பிட்டு இங்கிட்டு பார்க்குறாங்க. இங்கிட்டு பார்த்தா அதுக்கு மேலே செம்ம ஷாக்கு. இன்னும் சொல்ல போனால் ஜங்குக்கு பேச்சும் வரல, மூச்சும் வரல. அப்படியே பேனை பார்த்துட்டு இருக்காங்க. சுக்கா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி ஷையாக கீழே குளிஞ்சிட்டு நல்லா இருக்கா அப்படிங்கக்க ஜங்குக்கு எந்த ஒரு பதிலுமே இல்லை. டக்குன்னு நிமிந்தப்போ தான் பார்க்குறாங்க ஜங்குக்கு பார்த்தா அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கல்ப் பண்ணிட்டு சுகாவை தான் அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே ஸ்கேனிங் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. சுகாவுக்கு ஒரு மாதிரி எம்ப்ராய்சிங்காக இருக்குது, ஷையாகவும் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஜங்கு எப்படி இருக்குது என்னோட சர்ப்ரைஸ் அப்படிங்க. ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே தான் இருக்கா ஜங்குக்கு அப்படின்ட்டு அப்படியே கையை போட்டு முன்னாடி ஆடிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஜங்குக்கு பார்த்தீங்கன்னா ரியலைஸ் ஆகிட்டு அப்படிங்க என்னோட கிஃப்ட் சர்ப்ரைஸ் கிஃப்ட் எப்படி இருக்குது அப்படிங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஜங்குக்கு அப்படியே சுகா மேலே நிற்கிறவாக்க செம்மையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சுகா இன்னும் கேட்கல, நான் அந்த டெக்கரேஷன்லாம் கேட்டேன், எல்லாமே நானே ரெடி பண்ணேன் அப்படிங்க. ஜங்குக்கு அங்கெல்லாம் திரும்புகிற மாதிரி இல்லை. அவன் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுகாவே தான் மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிகிட்ருக்கேன். ஜங்குக்கு அப்படிங்க சுகா கூப்பிட்றது கேட்டுட்டு ஜங்குக்கு தான் அப்படிங்க என்ன பார்க்குற அப்படிங்க. பேபி நீ இப்படி இருந்தால் எப்படி பேபி நான் பார்க்குறது மற்றதா அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி கிளிப்ஸை போட்டு பைட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா பேசிகிட்டு இருக்காங்க. கண்ணுக்கு எங்கேயுமே லீவ் ஆகலை. அப்படியே பார்த்தீங்கன்னா சுகாவை தான் ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கு. பிகாஸ் பார்த்தீங்கன்னாக்கா சுகா என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஜங்குக்கு பிடிச்ச மாதிரி ரெட் கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காடா. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு ரெட் கலரு ஷர்ட்டு தான் அப்படியே ரொம்ப லாங்காக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி லூஸாக பார்த்தீங்கன்னாக்கா அவனோட உடம்புல பார்த்தீங்கன்னாக்கா ஆடிட்டுருக்கு. அது பார்த்தீங்கன்னாக்கா அவனோட தைஸ் வரைக்கும் தான் ரீச் ஆகிருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரிக்கு நெட்டு இருக்கு இல்லையா, நெட் சாக்ஸ் மாதிரிக்கா அந்த மாதிரிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று அதை அடுத்த அந்த தைஸ் வரைக்கும் வர்ற அளவுக்கு வரைக்கும் வந்துட்டா அந்த மாதிரிக்கு ஒரு சாக்ஸ் மாதிரிக்கு போட்டிருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கையில் பார்த்தீங்கன்னாக்கா பிரின்சஸ் போட்டிருப்பாங்க இல்லையா கவர் மாதிரிக்கா அந்த மாதிரிக்கு உள்ளது, அதுலேயும் நெட்டில் உள்ளது மாதிரி போட்டிருக்காங்க. கழுத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சோக்கர் மாதிரி போட்டிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ரெட் கலர் தான். ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா தலையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூனைக்குட்டி இருக்குல்ல கேட் பேண்டு அந்த மாதிரிக்கு உள்ளது வந்து ஒன்று தலையில் மாட்டியிருக்காங்க. ப்ளஸ் அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ரெட் கலர் தான். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா டார்க்கஸ்ட்டு ரெட் கலர் பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் போட்டுட்டு பார்க்கவே செம்ம செக்ஸியாக இருக்காங்க. அவங்களோட ஒயிட் கலர் ஸ்கின்னுக்கும் அந்த ஒரு ரெட்டிஷ், அதாவது டெவிலைஷான ஒரு ரெட்டிஷ் கலருக்கு ட்ரெஸ்ஸுக்கும் அவ்வளோ அழகாக மேட்சிங் ஆகுது. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி மென்று முழுங்கிட்டு அவங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே மாரி 2 ஸ்டெப் எடுத்து சுகா கிட்டத்தில் போக சுகா தான் பார்த்தீங்கன்னா ஜங்கு என்ன பண்ணுற அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டு கேட்க ஜங்குக்கு எதுவுமே சொல்ல. அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஸ்டெப் எடுத்து இப்படி முன்னாடி போக சுகா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டு அப்படியே பின்னாடி போகிறாங்க. அப்படியே பின்னாடி போக பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வாலில் தான் போயிட்டு அப்படியே லாக் ஆகிடுறாங்க. ஜங்குக்கு தான் அப்படியே 2 பக்கமும் பார்த்தீங்கன்னாக்கா கையை வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சுகாவோட ஃபேஸ் கிட்டத்தில் போயிட்டு அப்படியே சுகாவோட காது கிட்டத்தில் போயிட்டு யூ லுக்கிங் டேம்
சக்ஸ் பேபி அப்படிங்கிறாங்க. சுகா பார்த்தினாக்கா அப்படியே இருக்கிறதுக்கு அவ்வளோதான். நமக்கு அதெல்லாம் சவந்து போயிட்டு அவனோட ஃபேஸும் ரெட் கலரில் மாறிட்டுருக்கு. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஜங்குக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது. அப்படியே பார்த்தினாக்கா ஒரு மாதிரி மிஸ்யூஜாக ஸ்மைல் பண்ணிவிட்டு இது எல்லாம் எதுக்காக எனக்காகவா அப்படிங்க. சுகா பார்த்தினாக்கா அது அது வந்து ஆமாம் பர்த்டே கிஃப்ட் அப்படிங்க. இது அதுவா இல்லை இதுவா அப்படின்ட்டு சுகாவை தொட்டு அப்படியே கேட்குறாங்க. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கொலையை சுற்றி சுகா செலப்ரேட் அதாவது டெக்கரேட் பண்ணியிருந்த எல்லாத்தையுமே காமிச்சிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுகாவை இதுவா அப்படின்னு சொல்லி கேட்க சுகா பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே ரெண்டுமே தான் உங்கள் பர்த்டே கிஃப்ட் அப்படிங்க. ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா டிசிச்சுட்டு என்னோடய பர்த்டே கிஃப்டா நான் எடுத்துக்கலாமா அப்படிங்க. சுகா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மார்க்கெட் ஷாய் ஆகிட்டு அப்படின்ட்டு ஒரு மாதிரி தலையாட்டுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜங்கு கூட ஃபேஸில் தான் ஒரு ஸ்மர்க்கு ஃபார்ம் ஆகுது. அப்படியே பண்ணி ஸ்மர்க் பண்ணிவிட்டு ஏன்னா பேபி நான் இதுக்காக ரொம்ப நாள் காத்துட்ருந்தேன் நான் நினச்ச மாதிரியே நீ கடைசியில் நீயாவே வந்து எடுத்துக்கோன்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரிக்க சொல்ல சுகா பார்த்தினாக்கா டக்குன்னு பார்த்தினாக்கா ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது. அப்படியே பார்த்தினாக்கா என்ன சொன்ன அப்படின்னு கேட்க இல்லை ஐ மீன் லிவிட் அப்படிங்க. என்ன சொன்ன சொல்லு அப்படிங்க. இல்லை பேபி அது வந்து உன்னை நான் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். நீயா சொன்னாதான் தொடணும்னு நினச்சேன். இப்போ நீயா வந்து ஓகேன்னு பெர்மிஷன் கொடுத்துட்டல அப்படிங்க. சுகா ஆமாம் அப்படிங்க. ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா கடவுளே ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையுமே சொதப்பல் பண்ணி ஜங்குக்கோ அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவனே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் பண்ணி இப்படி திட்டிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஷிகாவோட கையை தான் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்மாக பிடிக்கிறாங்க. ஷிகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஃப்ளெஞ்ச் ஆகிட்டு ஒரு மாதிரி பாடி ஃபுல்லாக அப்படியே ஷிவர் ஆகுது. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா எதுக்கு ஏன் அப்படிங்க. ஷிகா எனக்கு நர்வஸாக இருக்குது ஜங்குக்கு அப்படிங்க. ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா எதுக்கு நர்வஸாக இருக்குது அப்படிங்க. சுகா பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு ஒரு மாதிரி கிளார் பண்ணிவிட்டு அதை மறைச்சிட்டு உனக்கு வேணும்னா நீ பழகிருக்கலாம், எனக்கு கிடையாது, எனக்கு இதெல்லாம் பழக்கம் கிடையாது அப்படிங்க. ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா பேபி இங்கே பாரு இங்கே பாரு என் கண்ணை பாரு அப்படின்ட்டு அப்படியே சுகாவோட பேச பார்த்தீங்கன்னாக்கா எடுத்து அவனோட கண்ணை பார்க்க வைக்க நான் ஒன்று பயப்படாத, நான் ஹார்ஷாக நடந்துக்க மாட்டேன். நீ வந்து என்ன பண்ணுறேன்னா உனக்கு பிடிக்கல கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னாக்கா நீ சொல்லலாம், நான் நிறுத்திடுவேன் நினைக்கிறேன், கண்டிப்பாக நிறுத்திடுவேன் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சொல்ல சுகா பார்த்தீங்கன்னாக்கா ஓகே அப்படிங்க. ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சுகாவை அப்படியே தூக்கிடுறான்டா. பிரைடல்ஸ் எல்லாம் தூக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா பெட்டுக்கு தான் போடுறாங்க. அப்படியே பெட்டில் போயிட்டு சுகாவை போட சுகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பெட்டில் படுத்துக்கிறதுக்கும் அப்படியே ரொம்ப அப்படியே ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே ரெட் கலரில் பெட்டு வேறு, ரெட் கலரில் ஃப்ளவர் வேறு கலர் சுற்றி நம்ம பிள்ளை பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஒயிட் கலரில் ஸ்கின்னு எக்ஸ்போஸ் ஆக அவ்வளோதான் பார்க்குறதுக்கு ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி கிட்டத்தில் வந்துட்டு பேபி நான் சொல்லவா லுக்கிங் ஃபுல் மீல் மாதிரி இருக்குது, ஒரு வருஷம் கூட சாப்பிடாம இருந்தால் போதும் எனக்கு, நீ மட்டும் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சுகா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி படங்குது, ஒரு மாதிரி பயமாகுது. நீ ஏன் அப்படி பேசுகிற அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேட்குறாங்க. சாரி அது வந்து சும்மா ஜஸ்ட் கிட்டிங் அப்படிங்க. சுகா பார்த்தீங்கன்னா அப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்க. ஓகே நான் பேச மாட்டேன் ஓகே ஓகேவா அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு ஜங்குக்கு தான் அவனோட ஷர்ட்டெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணேன். சுகாக்கு அப்படியே வெறுத்து ஊற்ற ஆரம்பிக்குது, ஒரு மாதிரி படப்படமே ஆகுது. பாட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு சிரிப்பு தான் வருது. சிரிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஷர்ட் போட்டோன்னா அப்படியே காட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே மைண்டில் வருது என்னன்னாக்கா நம்ம டியாங்க கொடுத்த ட்ரெஸ்ஸு தாண்டா அது, ஏன்னா நம்ம ஜங்குக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பான். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து போட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புக்கு கொடுத்துருப்பான். அந்த புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரீட் பண்ணும்போதே அவனுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு சிவந்து போய் தான் அப்படியே பார்த்துருப்பான். அப்படியே படிச்சுட்டு அது எல்லாத்தையுமே மெமரி பண்ணிவிட்டு அப்படியே தான் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேராக இருந்திருப்பாப்புல. அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு ஒரு மாதிரி கணக்கு எம்ரைசிங்காக இருக்குது, என்ன பண்ணுறேன்னே தெரில. எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு ஓகே நம்ம தான் ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு நம்ம ஜங்கு கூட ஷர்ட்டை தான் அப்படியே பிடிச்சி இழுக்க ஜங்கு பார்த்தினாக்கா அப்படியே பொத்துன்னு வந்து சுகா மேலே லேண்டாக எவ்வளோ நேரம் பண்ணுவீங்க எனக்கு வெயிட் பண்ண பிடிக்காது அப்படிங்க. ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மெர்க் பண்ணிவிட்டு என்ன பேபி அவ்வளோ ஆர்வமாக என்ன ஏன் ஸோ ஃபாஸ்ட்டாக இருக்கு,
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா பயமாக இருக்கு, நர்வஸாக இருக்குண்ணா. இப்போ என்னண்ணா வெயிட் பண்ண முடியாதுங்கிறா. ஓ பபே, நீ என்னை போட்டு டெம்ப்ட் பண்ணுற தெரியுமா, யுவர் டுவல் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரிக்க சொல்லிட்டு இருக்கான். போல கடிச்சிட்டு ஷிகாக்குள்ளக்க நர்வஸாக இருக்குது. இருந்தாலும் டியாங் சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவன் என்ன சொல்லி கொடுத்துருப்பான்னு எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு ஓகே 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 ரிலாக்ஸ்னு அவனை சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு தான், நீ ஃபோர்ஸ் பண்ணி நீ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, ஷிகா பார்த்தினாக்கா இல்லை இல்லையே அப்படிங்க. ஹே பேபி, நீ எதுவும் பண்ண வேணாம், நானே பண்ணிக்கிறேன் ஓகேவா அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவனோட ஷர்ட்லாம் அப்படியே கட்டி அங்கனுக்குலாம் அப்படியே வீசிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா பண்ணா அங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு அவன் பாட்டு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அங்கிட்டு இங்கிட்டு தூக்கி வீசிட்டு இருக்கான். ஷிகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படி பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் வருது. சின்ன குழந்தைங்க பண்ணுங்க பார்த்தீங்களா, குளிக்க ஓடுறதுக்கு ட்ரெஸ்ஸை கழட்டுனா அப்படியே டக்குன்னு காட்டி வீசுமே, அந்த மாதிரி வீசிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே தான் நம்ம ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுகா மேலே ஹவராக சுகா பார்த்தினாக்கா அப்படியே டோயாயோடு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கு தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லீன் ஆகி நம்ம சுகாவோட நெக்கில் தாண்டா அப்படியே போயிட்டு பார்த்தினாக்கா ஒரு மாதிரி லிக் பண்ணி அப்படியே பார்த்தினாக்கா ஒரு மாதிரி பைட் பண்ணி எடுக்க. சுகாக்கு பார்த்தினாக்கா ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு பார்த்தினாக்கா புதுசாக ஒரு ஃபீலிங்காக இருக்குது. இந்த மாதிரி ஃபீலிங் பண்ணிக்கவே மாட்டாப்புல, ஒரு மாதிரிக்கே ஃபீலிங்காக இருக்குது. அப்படியே பார்த்தினாக்கா அந்த ப்ளஷர்லாம் தாங்க முடியாமல் ஒரு மாதிரிக்கு அவனோட லிப்ஸே போட்டு அவனே பார்த்தினாக்கா ஒரு மாதிரி பைட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஜங்குக்கு தான் அப்படியே பார்த்தினாக்கா அவனோட நெக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி அப்படியே காலர் போனுக்கு வரேன். அப்படியே பார்த்தினாக்கா பைட் மார்க்காக வச்சுட்டு வராங்க. அப்படியே பார்த்திங்கனாக்கா பைட் பண்ணிவிட்டு அப்படியே எழுந்துதான் அந்த பைட் மார்க்கை பார்க்க. அது பார்த்திங்கனாக்கா ஷிகா போட்டிருக்க அந்த ட்ரெஸ் இருக்குது இல்லைங்களா, அதோட கலரில் ரெட்டிஷாக மாறிடுது. அதை பார்த்துட்டு ஒரே ப்ரௌடு தான் தலைவருக்கு. அப்படியே பார்த்தினாக்கா ப்ரௌடாக ஸ்மைல் பண்ணிவிட்டு யுவர் மைண்ட் ஃபுல்லி யுவர் மைண்ட் அப்படிங்கிறாங்க. ஷிகா பார்த்தினாக்கா ஒரு மாதிரி நோட் பண்ணுறாங்க. ஆமாம் எல்லாம் நான் உனக்கு தான், நான் உன்னோடது தான் அப்படிங்கிற மாதிரி தலையை போட்டு நோட் பண்ணேன். அப்படியே ஜங்குக்கு அப்படியே பார்த்தினாக்கா பெருமையாயிட்டு அப்படியே பார்த்திங்கனாக்கா திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக லீன் ஆகி ஷிகாவோட லிப்ஸ் கிட்ட தான் போகிறாங்க. ஷிகா பார்த்திங்கனாக்கா ஒரு மாதிரி ஈகர் ஆகிட்டு அப்படியே பார்த்திங்கனாக்கா அதாவது பார்த்திங்கனாக்கா சப்போர்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே அப்படியே எழுந்திரிக்க. அப்படியே ஜங்குக்கு சிரிச்சிட்டு அப்படியே பார்த்திங்கனாக்கா ஷிகாவோட லிப்ஸை கேப்சர் பண்ணி அப்படியே பார்த்திங்கனாக்கா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்த்திங்கனாக்கா 2 பேருமே அப்படியே பேஷனட்டாக கிஸ் பண்ணேன். நம்ம ஜங்குக்கு பார்த்திங்கனாக்கா அவனோட கையை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பார்த்திங்கனாக்கா நம்ம ஷிகாவோட ஹிப்புக்கு தான் போகுது. அப்படியே பார்த்திங்கனாக்கா அதாவது அவனோட ஷர்ட்டுக்குள்ளக்க கையை விட்டு அப்படியே பார்த்திங்கனாக்கா ஹிப்பில் பார்த்திங்கனாக்கா அப்படியே மசாஜ் பண்ண மாதிரிக்கா அப்படியே பிடிச்சிட்டு இருக்கேன். ஷிகா பார்த்திங்கனாக்கா அந்த கிஸ்லையும் பார்த்திங்கனாக்கா ஒரு மாதிரி மூன் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே பார்த்திங்கனாக்கா அந்த சென்சேஷன் அப்படியே அவங்கள மீறி பார்த்திங்கனாக்கா அவங்களுக்குள்ள உள்ள வேர்ல்ஸ் பார்த்திங்கனாக்கா அப்படியே எக்ஸ்போஸ் ஆகுது. அதாவது பார்த்திங்கனாக்கா அவங்களோட கண்ட்ரோலை மீறி அவங்களோட வேர்ல்ஃப்க்கான சோல் வந்து பார்த்திங்கனாக்கா வெளில வந்துடுது. அப்படியே பார்த்திங்கனாக்கா 2 பேருமே ஆல்ஃபா ஒமேகாங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜங்குக்கு பார்த்திங்கனாக்கா கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்திங்கனாக்கா அவனோட வேலையை பார்த்துட்டு மை ஒமேகா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஷிகா பார்த்திங்கனாக்கா அஃபா 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 அப்படின்ட்டு அப்படியே பார்த்திங்கனாக்கா ஒரு மாதிரிக்கு மூன் பண்ணிட்டு கிடக்காண்டா. அப்படியே பார்த்திங்கனாக்கா அவங்கள சுற்றி பார்த்திங்கனாக்கா சர்க்கிளை சுற்றி பார்த்திங்கனாக்கா ஒரு மாதிரிக்க நம்ம ஜங்குக்கை சுற்றி பார்த்திங்கனாக்கா ஒரு ரெட் கலரில் பார்த்திங்கனாக்கா ஃபார்மேஷன் உருவாகுது. அப்படி மேஜிக்கல் மாதிரிக்க நம்ம சுகா சுற்றி பார்த்திங்கனாக்கா அப்படியே பார்த்திங்கனாக்கா ஒயிட் கலரில் அப்படி ஃபார்மேஷன் ஆகுது. 2 பேரும் பார்த்திங்கனாக்கா அவங்களோட சோல்ஃபுல் வோல்ஃப் மூலமாக தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இன்டிமேட்டாக போயிட்டுருக்காங்க. அது பார்த்திங்கனாக்கா அப்படியே எக்ஸ்போஸ் ஆகும். அப்படியே பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் நேரம் போகுது, 2-3 ரவுண்ட்ஸ் மேலே போகுது. அவங்க பார்த்திங்கனாக்கா ப்ரீத்லெஸ்ஸே இல்லை. 2 பேருக்குமே பார்த்திங்கனாக்கா அப்படி பார்த்திங்கனாக்கா போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு பார்த்திங்கனாக்கா ரொம்ப பவர்ஃபுல்லாக போனேன். நம்ம சுகா பார்த்திங்கனாக்கா அப்படியே ப்ரீத் பிடிக்க முடியாமல் இருக்காங்க. ஸ்லோ 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 அப்படின்ட்டு ஒரு மாதிரிக்க சொல்லிகிட்டு இருக்க. இப்படியெல்லாம் கேட்க கேட்க பார்த்திங்கனாக்கா ஜங்குக்கு ஒரு மாதிரி டெம்ப்டேட் ஆகுது. பேபி கொஞ்ச நேரம் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஹாஷாக நடந்துகிட்ருக்கான். அவன் பார்த்திங்கன்னா அனிமல் ஸ்பீடு தான் அப்படியே போய்கிட்டு இருக்க. சுகா பார்த்திங்கனாக்கா நம்ம ஜங்குக்கோட ஹேரை பார்த்திங்கனாக்கா அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு அப்படியே பார்த்திங்கனாக்கா கிஸ் பண்ண தான் இழுக்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு பார்த்திங்கனாக்கா அதுக்கு ஒத்துக்கிட்டு அப்படியே பார்த்திங்கனாக்கா அப்படியே கிஸ் பண்ண 2 பேருமே. அப்படியே பார்த்திங்கனாக்கா அந்த இன்டிமேட் சீன்லேயும் பார்த்திங்கனாக்கா 2 பேருமே கிஸ் பண்ணேன். நம்ம சுகா பார்த்திங்கனாக்கா அப்படியே அவனோட கை பார்த்திங்கனாக்கா அப்படியே நம்ம ஜங்குக்கோட பைசப்ஸ் தான் போகுது. அப்படியே பார்த்திங்கனாக்கா கையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கிராச்சஸாக விழுகுது. அப்படியே அவனோட நெயில்ஸ் பார்த்திங்கனாக்கா அனுக்காங்கன்னா அப்படியே பார்த்திங்கனாக்கா ஒரு டாட்டூ மாதிரிக்கு அப்படியே பார்த்திங்கனாக்கா அங்கனிக்காங்கன்னா ஒரு மாதிரிக்கு அவனோட நகம் அப்படியே சைஸ் பஞ்சு விழுகுது. நம்ம ஜங்குக்கு பார்த்திங்கனாக்கா அதெல்லாம் கண்டுக்கல. அவன் பாட்டுக்கு பார்த்திங்கனாக்கா ரவுண்டு 1 ரவுண்டு 2 ரவுண்டு 3ன்னு அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே சுகா பார்த்திங்கனாக்கா அவனுக்கு இன்னும் ப்ளஷர் அதிகமாக அப்படி பார்த்திங்கனாக்கா ஃபாஸ்ட்டு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு மாதிரி மோன் பண்ணிகிட்டு இருக்கான். ஜங்குக்கு இன்னமும் பூஸ்டப்பாக இருக்குது. எஸ் மோன் பண்ண என்னதான் நான் தான் உன்னோட ஆல்ஃபா அப்படிதான் மோன் பண்ணு பேபி மோன் பண்ணு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு பார்த்திங்கனாக்கா அப்படியே
அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ரவுண்ட்ஸ் மேலே ரவுண்ட்ஸு போக அவ்வளோதான் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே மிட் நைட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா சுகா அவ்வளோதான் முடியல. போதும் போதுங்கிற மாதிரி கதற ஆரம்பிக்க நம்ம ஜங்குக்கு தான் இரு பேபின்ட்டு பிடிச்சி ரவுண்டு மேலே ரவுண்டாக போயிட்டு இருக்காங்கடா. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா மார்னிங் தாண்டா ஆகுது. மார்னிங் டயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சுகா தாண்டா அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா முழிச்சு பார்க்குறாங்க. முழிச்சு பார்த்தா ஜங்குக்கு பார்த்தா காணோம். எங்கே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரிக்கா அப்படியே ஒரு மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா பேனிக் ஆகிட்டு அப்படியே எழுந்திருக்கிறாங்க. எழுந்திருக்க பார்த்தா அப்படியே பாடி ஃபுல்லாக செம்ம பெயினாக இருக்குது. இல்லை முடியவே இல்லை. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவுமே கஷ்டப்பட்டு அப்படியே எழுந்திரிச்சு அப்படியே உட்காந்துட்டு பார்க்குறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பெட்ஷீட்டு ஃபுல்லாக அப்படியே அவங்க மேல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்க அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கதை தந்துட்டு ஒரு பர்சன் ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. சுகாக்கு ஒரு மாதிரி படக்குன்னு ஆகிடுது. டக்குன்னு திரும்பி பார்க்க அது ஜங்குக்கு தான்டா. கையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி சூப் மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான், வார்ம் சூப்பு. அப்படியே பார்த்தீங்கன்னா கிளாத்தெல்லாம் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துக்கணும் டேபிள் வச்சுட்டு பேபி எந்திரிச்சிட்டியா அது ஓகே அப்படிங்க. சுகா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி கிளார் பண்ணி ஓடி ஓடி முறைச்சிட்டு என்ன கேட்டால் அப்படிங்க ஜங்குக்கு அது வந்து குளிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க சுகா குளிக்கணும் அப்படிங்க. ஜங்குக்கு தான் ஓகே 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 இங்கே வா நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சுகா ப்ரைட்டர்ஸ் எல்லாம் தூக்கிட்டு அப்படியே பாத்ரூமுக்கு தான் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா போயிட்டு அங்கே பார்த்தா அப்படியே ஃப்ளார்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே குளிக்கிறதுக்கு ஹாட் பாட் எல்லாம் ரெடி பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா வச்சுருக்காங்க. சுகா கொண்டு அதை இறக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ரப் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா குளிப்பாட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஒரு குழந்த மாதிரி குளிப்பாட்டி விட்டுட்டு இருக்கா. சுகா தான் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்மாக அப்படியே ஸ்மெயில் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஜங்கோட கையில் அப்படியே லீன் ஆகுறாங்க. ஜங்குக்கு தான் பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்கக்கா தேங்க்யூ ஸோ மச் எதுக்கு அப்படிங்க. இல்லை நீ என் மேலே கேரிங்காக இருக்கிறதுக்கு அப்படிங்க. ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா நானா நீ தான் ஆக்சுவலி என் மேலே கேரிங்காக இருக்கா. எனக்கு கொடுக்க முடியாத யாராலையும் கொடுக்க முடியாத பெரிய கிஃப்ட்டு நீ கொடுத்துருக்க. நான் இதை மறக்கவே மாட்டேன் அப்படிங்க. ஷிகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையை போட்டு அப்படியே டங் டங் டங்னு நாட்டிக்கிட்டு இருக்கேன். சுகா சிரிச்சிட்டு ஓகே ஓகே அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜங்குக்கு தாண்டா சுகாக்கா அப்படியே நல்லா க்ளீன் பண்ணி விட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு அப்படியே பொண்ணு போல் பார்த்துக்கிட்டு தான் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அழகாக பார்த்தீங்கன்னாக்கா தலையெல்லாம் ஹேர்லாம் அப்படியே ட்ரை பண்ணி விட்டு அப்படியே சூப்பராக எடுத்து கொண்டாந்து சுகாக்கு ஊட்டி விட்டுருக்கா. அப்படியே அவ்வளோ இதாக கேரிங்காக பார்த்துக்கலாம்டா. சுகா கல்லேருந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் வந்துட்டு இருக்கு. ஜங்குக்கு பார்த்து தொடச்சி விட்டுட்டு என்ன பண்ணுறேன் ஏன் அழுகுற அப்படின்ட்டு கேட்க சுகா பார்த்தீங்கன்னாக்கா நான் என்னோடய லைஃப் இப்படி இருக்குன்னு நினைக்கல. நீ என்னை வளர்க்குற டைம் தான் தூக்கிட்டு வந்த. ஆனால் நீ இல்லாட்டினா இனிமேல் இந்த உலகத்தில் என்னால் இருக்கவே முடியாது. ஐ லவ் யூ ஸோ மச் அப்படிங்க. ஜங்குக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹக் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ டூ ஸோ மச் பேபி ஐ லவ் யூ டூ அப்படின்ட்டு அப்படி இப்படிலாம் டைட்டாக ஹக் பண்ணிக்க. சுகா அப்படியே ஹக் பண்ணிவிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா லவ்லி டவுலியாக இருக்கிறாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நாள் போகுதுடா. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா சுகாக்கு தான் ஒரு நியூஸ் மாதிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி பேனிக் ஆகிட்டு ஜங்கு கூட தான் ஒடியாந்து நான் உடனே போய் ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஜங்கு பார்த்தீங்கன்னாக்கா இல்லை நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் சுகா பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஜங்கு விட மாட்டான் அப்படின்ட்டு ஒரு நாள் நைட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜங்குக்கு தெரியாமலே அங்கேருந்து கிளம்புறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகாவோட பேரண்ட்ஸை பார்த்தீங்கன்னாக்கா பிடிச்சி வச்சுட்டு அவங்கள கொல்ல போகிறோம் அப்படிங்கிற மாதிரிக்கு பார்த்தீங்கன்னாக்கா லூக்கான் தாண்டா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் அனுப்பியிருப்பான். லூக்கானுக்கு அதுக்கு மேலே இருக்கவே முடியாது. அவன் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு மேலே இவனை விட முடியாது அப்படின்ட்டு இந்த நியூஸை பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி அனுப்பிவிட்ருப்பாங்க. அதை தெரிஞ்ச உடனே சுகா பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு மேலே இருக்க முடியாது அப்படின்ட்டு நைட்டாக பார்த்தீங்கன்னாக்கா கிளம்பி போயிருப்பான் யாருக்குமே தெரியாமல். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா ஜங்குக்கு பார்த்துட்டு இந்த மாதிரி போயிட்டாங்களே தெரிஞ்சோடனே செம்ம கோவம் வருது எனக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் பயம் எப்படி விட்றது அப்படின்ட்டு. என்ன தான் கிஃப்டட் ஒமேகாவாக இருந்தாலுமே சுகாக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லிமிட்டுக்கு தான் பவர்ஸை யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா யூஸ் பண்ண முடியாது. அவனோட பாடி வீக் ஆகிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்கா பவர்ஸ் குறைஞ்சிரும். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இதை இப்படி விட முடியாது அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஜங்குக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறான் அந்த நாட்டுக்கு. கதை பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அந்த நாட்டுக்குள்ளே எடுத்து வைக்க காலை எடுத்து வச்சோடனே பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. அப்படியே பயம் வருது. இருந்தாலும் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாட்டு வழிக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியே பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாட்டு மக்கள்லாம் ரொம்பவுமே பாவப்பட்ட பசங்களாக இருக்காங்க. அவ்வளோ இதுக்கு கொடுமைப்படுத்தி வச்சுருக்காங்க. எல்லாருமே மாற்றி வச்சுருக்கான். அவங்க அப்பாலாம் இறந்துட்டாங்கடா. அதாவது லூக்கானோட அப்பா பார்த்தீங்கன்னாக்கா இறந்து போயிட்டாங்க. இப்போ ரூல் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா லூக்கான் தான். அவன் பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு என்ன தேவையோ அது மட்டும் நல்லபடியாக இருந்தால் போதும், மற்றபடி எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கான்டா. ஒமேகாஸ் அங்கே உள்ள ஒமேகாஸ் எல்லாருமே ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறான். பிகாஸ் ஏன்னா அவனுக்கு தேவையில்லையா, ஸோ அதனால் பத்திரமா பார்த்துக்கிறான். மற்றபடி யாரையுமே பார்த்தீங்கன்னாக்கா பத்திரமா பார்த்துக்கிறது கிடையாது. மக்கள் எல்லாமே ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. சுகா போகையிலே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி சேடாக பார்த்துட்டு அப்படியே போய்கிட்டு இருக்காண்டா. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துக்கு போக அங்கே உள்ளவங்க எல்லாருமே குயின் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு ஓடா. லூக்கான தான் அங்கேருந்து எல்லா நியூஸும் கேட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா வேகமாக பறந்து ஒடியாடுறான். அதாவது அவ்வளோ ஸ்பீடில் ஒடியாந்துட்டு இருக்கான். வேகமாக ஒடியாந்துட்டு பார்த்தா சுகா தான்
அப்படியே பார்த்தோன்னாக்கா ஜங்குக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸில் போட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவுமே சூப்பராக இருக்கான் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கான். லுக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே சுகா மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு சுகா நீ வந்துட்டியா அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா என்னமோ அவங்களோட பெரிய இதாக மிஸ் பண்ண மாதிரி 2 பேருமே ரொம்ப ரிலேஷன்ஷிப்பில் இருந்த மாதிரிக்கா அவ்வளோ தைரியமாக அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா பேசிட்டு வரேன். சுகா பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு கையை எடுத்து நீட்டிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாப் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படியே பார்த்தீங்கன்னா லுக்கானு என்ன பண்ணுற பேபி நீ வா உள்ளே வா முதல்ல நீ உள்ளே வா அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சுகா கூப்பிடேன். என்னோடய அப்பா அம்மா எங்கே அப்படின்ட்டு சுகா கேட்க லூக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி ஸ்மெக் பண்ணிவிட்டு நான் நினச்சது தான் நடந்திருக்கு. அப்பா அம்மாவுக்காக தான் வந்திருக்கான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவனுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி கோவமாக வருது. உள்ளே தான் இருக்காங்க வா போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க சுகா பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது முதல்ல என்னோடய அப்பா அம்மா அனுப்புங்க அப்படின்னு சொல்லலாம். லூக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாரு சுகா நீ இங்கே வர்றது வேணாலும் உன்னோட விருப்பத்தை வந்திருக்கான் ஆனால் நீ போகிறது சான்ஸே கிடையாது. இனிமேல் நீ இங்கே தான் இருந்தாகணும் இங்கே தான் இருந்து ஆகணும் அப்படின்ட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சுகோட கையை பிடிச்சிட்டு அப்படியே தரன்னு உள்ளே இழுத்துட்டு போவேன். சுகா பார்த்தீங்கன்னாக்கா என்ன விடுங்க முதல்ல அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரகிள் ஆகிட்டு கிடக்கான் கையை ஃப்ரீ பண்ணுறதுக்கு. லுக்கான அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா போய்கிட்டு இருக்கேன். சுகாவுக்கு அப்படியே கோவம் வருதுடா. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா பாட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவனோட பாடியெலாம் அப்படியே ஹீட் ஆக அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஃபயர் உருவாக ஆரம்பிக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லூக்கானோட கையில் சுட்டுடுதுடா. டக்குன்னு கையை எடுத்துடுறான். திரும்பிட்டு பார்த்தா நம்ம சுகா தான் ஒரு மாதிரிக்கு பார்த்தீங்கன்னாக்கா கோவத்தில் அப்படியே கண்ணெல்லாம் ரெட்டிஷ் ஆகி பார்த்துட்ருக்கேன். அப்படியே கையில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபயர் ஃபால்ஸ் தான் இருக்குது. மரியாதையா என்னோட அப்பா அம்மா வர விட்டுரு இல்லை நான் உன்னை இங்கே அழிச்சிருவேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பயமுறுத்துகிற மாதிரி பேச. லூக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரிக்கு அவனுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியா அப்படின்ட்டு அப்படியே கை தட்டுறான்டா. பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட குவாட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து வந்துட்டு சுகாவோட அப்பா அம்மா அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட 2 ஹியாங்க அவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னாக்கா பிடிச்சி வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நைஃபை எடுத்து அவங்களோட கழுத்துக்கிட்ட வச்சுட்டு மாட்டிகிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா லுக்கானா திரும்பிட்டு இப்போ சொல்லு யார் இப்போ சொல்கிறத யார் கேட்கணும் அப்படிங்க. சுகா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி பயமாகிடுது. டக்குனோட பவர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா போயிடுது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாரு லுக்கான் நான் சொல்கிறத கேளு எங்கள் அப்பா அம்மா விட்டுட்டு ப்ளீஸ் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ப்ளீஸ் அவங்கள விட்டுட்டு அப்படிங்க. லூக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓ அப்படியா சரி விட்டுறேன் ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படிங்க. சுகா பார்த்தீங்கன்னாக்கா என்ன அப்படிங்க நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்க. சுகாவுக்கு செம்ம ஷாக்கு. என்ன பேசுகிற நீ இந்த ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு நான் ஜேக்கேவை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படிங்க. ஓ அந்த டெவிலை கல்யாணம் பண்ணியிருக்கல அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. நீ அவனை தான் ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் பண்ண மாதிரி பேசிகிட்ருக்க. அதுக்கு முன்னாடியே நீ அதாவது இன்னோவா கல்யாணம் பண்ணிக்கிட்ட தானே அப்புறம் தானே உன்னை கல்யாணம் பண்ணிட்டான். இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் போகுது ரெடி ஸ்லெட்டு அப்படிங்க. சுகாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா செம்ம கோவம் வருது. என்ன வார்த்தை நீ பேசணும் அப்படின்ட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா அவனோட பவர்ஸ்லாம் அப்படியே வெளில வர. லூக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கையை அசைச்சு காட்டுறாங்க. அவங்க குவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொண்டுறேன் அப்படிங்கிற மாதிரிக்கு மாட்டி காமிக்க அவங்க பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கண் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடே கொடுக்குறது இல்லை போல இருக்குது. ரொம்பவுமே ஒரு இதாக இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஆள்லாம் உடஞ்சி போயிட்டு லீன் ஆகி அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு ஒரு கண்ணெல்லாம் சுற்றி சர்க்கிள் ஆகிட்டு ஒரு இதே இல்லை. அவங்க ஹியூமன் பீயிங்காகவே இல்லை. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோவுக்கு ரொம்பவுமே கஷ்டப்படுத்தி வச்சுருக்கான். இதெல்லாம் பார்க்க சுகாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே பார்த்துட்டு ஓகே நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன் எங்கள் அப்பா அம்மா மட்டும் விட்டுரு அப்படிங்க. நீ முதல்ல எனக்கு கல்யாணம் பண்ண பேபி நான் அப்புறம் விட்டுறேன் ஓகேவா அப்படிங்க. சுகா பார்த்தீங்கன்னாக்கா ப்ளீஸ் எதுக்காக அப்படி பண்ணுற என்னை விட்டுடு என்னோட அப்பா அம்மா விட்டுடு ப்ளீஸ் அப்படிங்க. லுக்கான் பார்த்தீங்கன்னாக்கா சிரிச்சிட்டு வேன் பேபி நான் உனக்கு எத்தனை வருஷமாக கனவு கண்டுட்ருக்கேன் எனக்கு தான் சின்ன வயசுலேருந்து நான் உன்னை பார்த்துட்ருக்கேன். திடீர்னு பார்த்தா நீங்கள் வந்து ஓடி போயிட்டேன். போனது மட்டும் இல்லாமல் அங்கே ஒருத்தனை கல்யாணம் பண்ணுறான் அங்கேருந்து ஒருத்தனா உன்னை தூக்கிட்டு போய் இன்னொரு கல்யாணம் பண்ணுறான். என்னை பார்த்தா இழுச்சவாய் மாதிரி இருக்கா இழுச்ச மாதிரி இருக்கான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சுகா கிட்டத்தில் கோவத்தில் வர. சுகா பார்த்தீங்கன்னாக்கா லுக்கான் ப்ளீஸ் புரிஞ்சுக்க லுக்கான் ப்ளீஸ் இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்க. நான் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்டேன் லுக்கான் ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு அப்படிங்க. லுக்கான் பார்த்தீங்கன்னாக்கா சரி ஓகே கல்யாணம் பண்ண வேண்டாம் ஆனால் நீ ஒரு நாள் என் கூட இருக்கணும் அப்படிங்க. சிவா பார்த்தா அப்படியே வேர்டாக பார்த்துட்ருக்கா என்ன பேசுகிற நீ அப்படின்ட்டு ஒரு மாதிரிக்கு பார்த்தா பல்ல கடிச்சிட்டு பேச. லுக்கான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி ஸ்மெக் பண்ணிவிட்டு இதை தவிர உனக்கு சாய்ஸே கிடையாது இன்னைக்கு எவ்வளவோ உனக்காக இறங்கி வந்திருக்கேன்
இன்னும் நான் காலம் முழுக்க என் கூட தான் வச்சுக்கணும்னு நினச்சேன். பட் நீ கேட்டியேங்கிறதுக்காக ஒன் டே ஒரே ஒரு நாள் தானே கேட்டேன். அந்த ஒரு நாள் கூட உன்னால் பண்ண முடியாதா? என்ன பேபி இப்படி பண்ணுற அப்படின்ட்டு ஒரு மாரிக்க பார்த்தீங்கன்னாக்கா நக்கலாக பேச, சுகர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி வீடாக பார்த்துட்டு முடியாது அப்படிங்க. அப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அங்கிட்ட உள்ளவங்க அவங்க குவாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப அவங்க பேரண்ட்ஸை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரிக்க அடிக்க, அவங்க பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிக்கிறாங்க, எங்களை விட்டுருங்க எங்களை விட்டுருங்க அப்படின்ட்டு. அவங்களுக்குலாம் கான்சியஸ் கிடையாது, முதல்ல லோ கான்சியஸில் தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் சுகா வந்திருக்கான் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கான்சியஸ்னஸ் இல்லாமல் இருக்காங்க. சுகா பார்த்தீங்கன்னாக்கா பார்த்துட்டு இல்லை 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 வேண்டாம் 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 ப்ளீஸ் விட்டுடு அப்படிங்க. லுக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்போது ரெடி ஆகுறியா வைத்திங் அப்படின்ட்டு அவன் படகு பார்த்தினாக்கா ரூமுக்கு வந்துரு அப்படின்ட்டு படகு பார்த்தினாக்கா அவனோட ரூமுக்கு போயிடாண்டா. சுகா பார்த்தினாக்கா அவனுக்கு நின்றுட்டு ரொம்ப நேரம் பார்த்தினாக்கா யோசிச்சுட்டு இருக்கான். அவன் பார்த்தினாக்கா அவ்வளோக்கு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறனே தெரில. அவன் யோசிக்க பார்த்தினாக்கா அவங்களோட பேரண்ட்ஸை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அவன் படகு பார்த்தினாக்கா அவன் ரொம்ப நேரம் நின்னானா அவனுங்களை அடிடான், அவனுக்கு செத்தாலும் பரவாயில்ல அடி அப்படின்ட்டு போயிடுவான். அங்கே பார்த்தினாக்கா அடிக்க சுகா பார்த்தினாக்கா நான் போகிறேன் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தினாக்கா அங்கேருந்து குடுக்குன்னு ஓடிடுறான். லுக்கான ரூமை பார்த்துட்டு அங்கேருந்து ரூமுக்கு லுக்கான்னு பார்த்தினாக்கா அப்படியே இங்கே மாதிரி உட்காந்துட்டு வா வா பேபி வா அப்படின்ட்டு அப்படியே பார்த்தினாக்கா ஒரு மாதிரி சைக்கோபத் மாதிரி பேசிகிட்டு இருக்கான். சுகா பார்த்தீங்கன்னா மனசே இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தில் போய் நிற்க, லுக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு அவனு பார்த்தீங்கன்னா சுகா பார்த்தீங்கன்னாக்கா பெட்டில் போட்டு அப்படியே ஓவர் ஆகிட்டு எத்தனை நாள் எத்தனை வருஷம் உனக்கா நான் காத்துட்டு தெரியுமா இந்த ஒரு நாளுக்காக அப்படின்ட்டு மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா உன்னை இதுக்கப்புறம் விடவே மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மெர்க் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா சுகா தான் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே மேலேருந்து கிழவிக்கு பார்த்துட்டு சும்மா சொல்லக்கூடாது பேபி, நீ முன்னாடி இருந்ததோட இப்போ செம்ம செக்ஸியாக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சுகாட ஷர்ட் பண்ணிட்டு தான் கொஞ்சம் ஒன்றா கழட்ட ஆரம்பிக்கா. சுகா பார்த்தீங்கன்னாக்கா ஷர்ட்டை பிடிச்சிட்டு என்னை விட்டுடு ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. ஆனால் அது லுக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா கேட்குற மாதிரி இல்லை. அப்படி சொல்லாத பேபி சொல்லாத அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா டக்குனு கையை தட்டி விட்டு திரும்ப பார்த்தீங்கன்னாக்கா அந்த பட்டன்லாம் கழட்ட ஆரம்பிக்கிறான். அப்படியே பார்த்தீங்கன்னா கட்டனாக கழட்டிட்டு இருக்கேன். அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுகாவோட காலர் ஃபோன்லாம் அப்படியே எக்ஸ்போஸ் ஆகுது. ஒரு மாதிரி அவன் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா லிப்ஸை போட்டு லிக் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக லீன் ஆக டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பர்சனு எட்டி உதையிறாங்கடா. பார்த்தா பொத்துன்னு லூக்கான்னு போயிட்டு பொத்துன்னு கீழே விழுத எவன்டா அது அப்படின்ட்டு நிமிர்ந்து பார்க்குறான். பார்த்தா ஜங்குக்கு தான்டா அங்கே நின்றுட்டு சுகா பார்த்தினாக்கா அப்படியே டக்குன்னு இழுத்துட்டு அப்படியே ஷர்ட்டெல்லாம் மாட்டி விட்டு அவனோட ஷர்ட்டை எடுத்து திரும்ப அதுக்கு மேலே பார்த்தினாக்கா ஒரு கோட்டு மாதிரி போட்டிருப்பான். ஸோ அதை எடுத்து பார்த்தினாக்கா சுகா மேலே கவர் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா செக்யூராக வச்சுட்டு எவ்வளோ தைரியம் தான் எவ்வளோ தைரியம் தான் என்னோடய ஒய்ஃபை தூக்கிட்டு வந்துப்பேன் இங்கே வரைக்கும் என்னடா நினச்சிட்ருக்கா மறந்துட்டியா என்ன ஆமாம் டெவில் அப்படின்ட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா லுக்கான் மேலே ஏறிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்ட் ஃபார்மில் மாறிடுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு அங்கே எங்கே எல்லாத்தையும் நொறுக்குறாங்க. அங்கே எங்கே பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேருக்குமே அடி காயப்படுது. சுகா பார்த்தீங்கன்னாக்கா அழுகிற வெறிஞ்சில் போயிடறான், அழுதுட்டு கிடக்க. இது பார்த்தீங்கன்னாக்கா ஜேகோப்பு தான் அப்படியே அவங்க பேரண்ட்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரெஸ்க்யூ பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சேஃபாக அவங்களோட பேலஸுக்கு தான் கூட்டிகிட்டு போக சொல்லிடுறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல எல்லாரும் சண்டை போட்டுட்ருக்கேன். ஜிமினா பார்த்தீங்கன்னாக்கா அங்கிட்டு இங்கிட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்காண்டா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஜிமினா ஃபைட் பண்ணிட்டு இருக்க. ஜிமினாவை அட்டாக் பண்ண பார்த்தீங்கன்னாக்கா 2-3 ஆல்ஃபாஸ்லாம் வேகமாக வர. ஜிமினா என்ன பண்ணுறது லைட்டாக பேனிக் ஆகிறான். ஏன்னா 3 பேர் ஒரே நேரத்தில் வரனால அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறது எங்கிட்ட டிஃபென்ஸ் பண்ணுறது தெரியாமல் அப்படியே முடிச்சுட்டு இருக்கேன். ஜேகோ பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு நம்ம ஜிமினாக்கு ஃப்ரெண்டில் வந்து நின்றுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறான்டா. ஜிமினா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஒரு மாதிரியை பார்த்துட்டு ஜேகோ அப்படிங்க உனக்கு ஒன்றும் இல்லைல்ல பேபி அப்படிங்க. ஜிம்னாக்கு பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு அப்படியே காதெல்லாம் ஒரு மாதிரி சேர்ந்துருது. பேபியா அப்படிங்க. அது வந்து ஜிமின் அது வந்து அப்படிங்க. ஜிமினாக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீ பேபின்னா சொன்னீங்க அப்படிங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஜேகப்போ அப்படியே போல்டுனஸ்லாம் வர வச்சுட்டு எஸ் பேபின்னு தான் சொன்னேன் நீ என்னோடய பேபி தான், நீ மட்டும் இல்லை யாங்க என்னோடய பேபி தான், நம்ம 3 பேருமே மேட்ஸ் அப்படிங்க. ஜிம்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் பார்த்துருக்கோம் என்ன சொல்கிறீங்க அப்படிங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கையில் பார்த்தினாக்கா லைட்டாக ஒரு சிம்பிள் மாதிரி இருக்குது. அது பார்த்தீங்கன்னாக்கா 3 பேர் கையிலுமே இருக்குது. அதை பார்த்துட்டு சொல்ல என் கையிலையும் இருக்குது உன் கையிலையும் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் யாரும் இதுக்கான ஃபோக்கஸ் கொடுத்தது கிடையாது. அதனால தான் யாரும் இது வரைக்கும் கண்டுக்கிடலை அப்படிங்க. சின்ன கண்ணில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கண்ணீர் ஊற்றிட்டுருக்கு. என்ன சொல்கிறேன்னு தெரியல எனக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கன்ஃபியூஷன் தான் அப்படியாங்கிற மாதிரி கேட்குறேன். ஜெகா பார்த்தீங்கன்னாக்கா ஆமாம் அப்படிங்கிற டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிப்னா போயிட்டு அப்படியே ஜெகாப்பை ஹக் பண்ணிக்க. ஜெகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே திரும்ப ரிட்டன் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே பேட் பண்ணிவிட்டு இவாமா பேபி அப்படிங்க. ஜிம்னா பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ இதில் அழுதுட்டு இருக்கான்.
நான் யாருமே எனக்கு இல்லைன்னு நினச்சேன், எனக்காக யாருமே இல்லை நினச்சேன், கேர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை நினச்சேன் அப்படின்ட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் நம்ம தியாங்கோ நம்ம ஜேகோப்பும் பார்த்தீங்கன்னாக்கா கிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தது நம்ம ஜெமினா தான்டா. அப்போ தான் அழுதுட்டு ஓடிருப்பான், எனக்காக யாரும் கிடையாது, எனக்கு மட்டும் ஏன் அப்படி அப்படிங்கிற மாதிரிக்க. இது எல்லாத்தையுமே ஜேகோப்புக்கும் பார்த்துருப்பான்டா. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு ரியாக்டுமே பண்ணியிருக்க மாட்டான், ஏன்னா அப்போவுமே அவனுக்கு தெரிஞ்சிருக்காது இது என்ன இது அப்படிங்கிறதெல்லாம். ஒரு நாள் தான் தெரியாமல் ஒரு ஆக்சிடெண்ட்லாம் பார்த்துருப்பான், அந்த மாதிரி ஜிம்னா கையில் இருக்கிறத. அதை தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா 2 பேருமே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தாக்கா நிறைய பேர் அட்டாக் பண்ணுவார், 2 பேருமே ரெடியா அப்படின்ட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா 2 பேரும் சிக்னல் கொடுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா 2 பேருமே அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறாங்கடா. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஃபைட் இங்கே நடந்துகிட்ருக்கு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜங்குக்குக்கும் லூக்கானுக்கு தான் செம்மையாக ஃபைட்டு போய்கிட்டு இருக்கு. லூக்கான் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைட்டு போட்டுருக்கும்போதே இடையில பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகாவை தாண்டா போயிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சுகா பேனிக் ஆகிட்டு அப்படியே என்ன பண்ணுறதில்ல, ஏன்னா திடீர்னு அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க, எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க சுகாமே. அப்படியே பார்த்தீங்கன்னா பேனிக் ஆகிட்டு இருக்கா. நம்ம ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லூக்கான் மேலே அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஓவர் ஆகிட்டா. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஜன்னல் வழியாக குதிச்சிடுறாங்க. அப்படியே கீழே குதிக்க அவ்வளோதான், லூக்கான் தான் கீழே இருக்கா, நம்ம ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா மேலே இருக்கா. அப்படியே லூக்கான் பார்த்தீங்கன்னாக்கா கீழே போயிட்டு பொத்துன்னு விழுறான்டா. கீழே விழுந்த ஃபோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் ஜங்குக்கு மேலே இருந்ததுக்கு அதுக்கும் அவனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக அடிபட்டிருக்கு. அடிப்பட்டதுமே அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா வாயிலேருந்து அப்படியே கண்ணுலேருந்து மூக்குலேருந்து அப்படியே ரத்தமாக அப்படியே வெளியே வர ஆரம்பிக்குது. இன்னும் ரொம்ப ஃபோர்ஸு, அவனோட பேலஸ்லேருந்து கீழே விழுந்திருக்காங்க, அவனோட பேலஸில் மேலே தான் இருந்திருப்பாங்க. ஸோ அதுலேருந்து கீழே விழுந்ததுக்கு அதுக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா பிளட்டு முழுக்க அப்படியே வர ஆரம்பிக்குது. பட் காதில் கண்ணில் மூக்கில் வாயில் அப்படின்ட்டு ரத்தம் முழுக்க அப்படியே வர அவ்வளோதான் ஆள். அவனுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பிளட்டை அப்படியே கக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி இருந்துட்டு ஜெயிச்சிட்டுன்னு நினைக்காத, நான் திரும்ப வருவேன்டா அப்படின்ட்டு நம்ம லூக்கான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இல்லை. தங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா சிரிச்சிட்டு, இந்த ஜென்மத்தில் எந்த ஜென்மத்தில் இருந்தாலும் உன்னால் என் பேப்பிக்கிட்ட நெருங்கவே முடியாது, உன்னோட ஆட்டம் க்ளோஸ் அப்படின்ட்டு ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவனோட காலை வச்சு கழுத்தில் ஒரு மிதிக்க அவ்வளோதான் லூக்கானுக்கு சொல்லி முடிஞ்சு. எனக்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கிட்டேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஜங்குக்கு டக்குன்னு மேலே அங்கேருந்து பேலஸில் வந்து பார்க்க சுகா பார்த்தீங்கன்னாக்கா மயக்கம் போட்டு கிடக்குறான்டா. மயக்கம் போட்டு கிடக்கிறத பார்த்ததுமே ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, பேனிக் ஆகிட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா சுகாவை பிரைட்டல்ஸ் எல்லாம் தூக்கிட்டு அவனோட பேலஸுக்கு தாண்டா போனான். அங்கே போய் பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஜின்னையும் நம்ஜுனையும் வர சொல்லிவிட்டு அப்படியே ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா 2 ஃபேஸ்லையுமே ஒரு ஸ்மைல் ஃபார்ம் ஆகுது. ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னாக்கா சிரிச்சிட்டு இந்த கிங்டத்துக்கு அடுத்த குயினோ கிங்கோ வர போகிறாங்க அப்படிங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஜங்கு கூட ஃபேஸில் அப்படி ஒரு ஸ்மைல் வருது. என்ன சொல்கிறீங்க கியா, சீரியஸ்லி உண்மையாக சொல்கிறீங்க அப்படின்ட்டு கேட்க நம்ம ஜின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஜங்குக்கு டக்குன்னு ஹக் பண்ணிக்கிட்டு உண்மையாக தான் சொல்கிறேன், இந்த கிங்டத்துக்கு அடுத்த குயின் கிங்கோ வர போகிறாங்க அப்படிங்க. நம்ம ஜங்குக்கு அவ்வளோதான் செம்ம ஹாப்பினஸ்ஸும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு சிரிச்சிட்டு இருக்க. நம்ஜுன்னு பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு 2 பிரிச்சு விட்டுட்டு போதும் போதும் அப்படிங்கிறாங்க. ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா சிரிச்சிட்டு ஓ சொல்ல செய்யாங்க அப்படின்ட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சுகா பக்கத்தில் போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா உட்காந்துட்டு சுகா தான் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா 4 கேட்டில் இருக்கக்கூடிய முடியெல்லாம் அப்படியே கோதி அங்கிட்டு எடுத்து விட்டுட்டு பேபி 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 அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவனோட 4 கேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கிஸ் பண்ணிவிட்டு இந்த உலகத்தில் யாருனாலையும் கொடுக்க முடியாத கிஃப்ட்ஸோ உன்னால் மட்டும்தான் கொடுக்க முடியுது, என்னோட செகண்ட் கிஃப்ட்டு அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு 4 கேட்டில் கிஸ் வைக்கிறான். திரும்ப ஒரு 4 கேட்டில் கிஸ், அடுத்த ஒரு கிஸ்னு வைக்க ஜின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிரிச்சிட்டு இந்த லவ்லி டவுலிஸை நம்ம இங்கேருந்து விட்டுட்டு கிளம்ப வேண்டியதான், கிளம்பு அப்படின்ட்டு நம்ஜனை பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே துரத்தி விட நம்ஜன்னு பார்த்தீங்கன்னாக்கா எதுக்கு அப்படிங்க, அவங்க 2 தனியாக விட மாட்டானே, ஒன்றை மட்டும் தனியாக விடணும்னு நினைக்கிறாள், கிளம்பு முதல்ல அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அடிச்சு கிளப்பிட்டு இருக்காங்க. 2 பேரும் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சுகாவோட பேரண்ட்ஸை தாண்டா போய் பார்க்க போகிறாங்க. சுகாவோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுமே அடிபட்டுருக்க முடியாது, அவங்க ரொம்பவுமே கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் தான் இருப்பாங்க. ஏன்னா ஹெல்த்தியான ஃபுட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது, ரொம்பவுமே இதாக இருப்பாங்க, வீக்காக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கே போய் பார்த்துட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2-3 மந்த் ஆகுது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சுகா தான் ஒரு மாடிக்கு சிந்துக்கிட்டு நின்றுட்டு அப்படியே வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி தான் நின்றுட்டு ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி குழந்த மாதிரிக்கு நின்றுட்டு இருக்கான். சாரி அப்படிங்க. சுகா பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், நீ மட்டும் அப்படி இல்லை அப்படிங்க, ஆனால் நீ தானே கொடுத்த, அது என்னோடய கிஃப்ட் இல்லை, என்னோடய பர்த்டே கிஃப்ட்டு, நீ எப்படி இப்படி சொல்லலாம், கிஃப்ட்டு கொடுத்தா வாங்கிக்கிடுறது தான் நல்ல பழக்கம், எங்கள் அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க அப்படிங்க. சுகா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மார்க்கை பார்த்துட்டு ஒரு மார்க்கை முறைச்சிட்டு அப்படியே சிரிப்பும் வருது. சிரிச்சிட்டு யூ பிளட்டி ராஸ்கல் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா பெட்டுக்கு தான் போகிறாங்க உட்காரதுக்காக.
அப்படியே போயிட்டு உட்கார ஜங்குக்கு தான் அங்கேருந்து முடியாந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சுடுதண்ணெலாம் எடுத்துகிட்டு வந்து காலுக்கு அப்படியே வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா வார்ம் அப் பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இப்படின்ட்டு நம்ம சுகா கேட்குற எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துட்ருக்கான். நம்ம ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னாக்கா சுகா அதை கேட்க நம்ம ஜங்குக்கு வாங்கி கொண்டாந்து கொடுக்குறான். ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னாக்கா இதை நான் கேட்டேன், எனக்கு இது பிடிக்கல, இது வேணாம், எனக்கு வேறு வேணும் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா மாற்றி மாற்றி சொல்ல ஜங்குக்கு ஒரு நிமிஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோதான் மண்டையெல்லாம் குழம்புது. எதுக்கு இப்படி பண்ணுறாங்க மாதிரியும் புரியல. அப்படியே ஜெனுக்கிட்டே நம்ம சொல்லிட்டு கேட்க இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது. அதை பார்த்தீங்கன்னாக்கா ஜங்குக்கும் புரிஞ்சுட்டு எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் சுகா கேட்குறத அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பப்பி மாதிரிக்க எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம ஜேவாப்பு அப்புறம் ஜிமினா பின்ன டீ எல்லாருமே பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. நல்லா லவ்லி கப்புள்ஸ் அப்படின்ட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் தான் சுகா அப்படியே பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் நின்று பார்த்துட்டு இருக்க ஒரு மாதிரி பவுட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கு கிட்டத்தில் வந்துட்டு என்னாச்சு பேபி அப்படிங்கக்கா சுகா தான் அப்படியே பார்த்துட்டு நான் ரொம்ப ஃபேட் ஆகிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு யார் சொன்னால் நீ ஃபேட்டாக இருக்கேன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது, நீ எப்படி அழகாக இருக்கு பார்த்துட்டுமா அப்படியே ரசகுலம் மாதிரிக்கு அப்படிங்க. சுகா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரிக்கு கண்ணாடியே பார்த்து முறைச்சிட்டு என்ன நீ சொல்ல வர ரசகுலம் மாதிரிக்கேனா உருண்டையாக இருக்கேங்கிறியா நீ அப்படின்ட்டு ஒரு மாதிரி சைல்டிஷாக அழுதுகிட்டே கேட்க. ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா இல்லை 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 அப்படிலாம் கிடையாது, அப்படி கிடையாது, நான் உனக்கு கண்ணத்தை தான் சொன்னேன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கல நீ ரசகுலமாக இருக்கணும், அந்த 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 நீ கூட உன்னோட தம்பி மாதிரின்னு சொன்னீங்க, அவங்க கூட அதானே சொன்னாங்க, அந்த மாதிரி தான் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேனிக் ஆகி சொல்ல. சுகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியா அப்படிங்கக்கா. ஜங்குக்கு எஸ் பேபி அப்படிங்க. ஓகே, ஆனால் நான் ஃபேட்டான மாதிரியே இருக்குது அப்படிங்க. இல்லை பேபி அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையவே கிடையாது, இருக்கிறதுல நீ தான் அழகான குயின் அப்படிங்க. சுகா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியா அப்படிங்கக்கா அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கும் சொல்ல. அப்படியே பார்த்தா சுகா திரும்பி அப்படியே ஜங்குக்கு ஹக் பண்ணிக்க. அப்படியே சுகா தான் நிமிந்து அப்படியே ஜங்கோட ஃபேஸை பார்த்துட்டு ஆனால் எதுக்காக என்னோடய பெல்லி இவ்வளோ பெருசாக இருக்குது, ஆனால் எல்லாருக்குமே சின்னமாக தானே இருக்கும், எனக்கு ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்க. ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது அது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்கான். சொல்லு அப்படின்ட்டு நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா அழுக ஆரம்பிக்கிறான். நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு கடவுளே எப்படி தான் அதெல்லாம் சமாளிக்கிறாங்கன்னே தெரியலை அப்படின்ட்டு பேபி அது வந்து எனக்கு தெரியலையே அப்படிங்க. சுகா பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு அவனுக்குலாம் அந்த பெட்டில் இந்த பிள்ளைவை எடுத்துட்டு நம்ம ஜங்குக்கு போட்டு தொம்முன்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஐயோ நிறுத்து வலிக்குது அப்படின்ட்டு அப்படியே கத்திட்டு எடுக்க. சுகா பார்த்தீங்கன்னாக்கா டொம்முன்னு போட்டு அடிக்க. எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு நல்ல பிள்ளையா நல்ல ஒரு ஹஸ்பண்டா சுகா பார்த்துக்கிறேன்டா. அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா சுகா தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஜின்னுக்கிட்ட கூட்டிகிட்டு போயிருப்பாங்கடா. நம்ம ஜின்னு தான் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜின்னுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம டியாங்கோ உள்ள நிற்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகாட பேரண்ட்ஸ் இருக்காங்களா, அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்களும் அங்கே தான் நிற்கிறாங்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஹெல்ப் பண்ணுறாங்க சுகாவுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்கா ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா சுகாவுக்கு 2 பேபி பிறந்திருக்குண்டா. ஒன்று பாய் பேபி, இன்னொன்று கேர்ள் பேபிடா. அந்த கேர்ள் பேபி பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பார்க்குறதுக்கு நம்ம ஜங்குக்கு மாதிரி இருக்குது. அந்த பாய் பேபி பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பார்க்குறதுக்கு நம்ம சுகா மாதிரி இருக்குது. அப்படியே ரெகுலராக பார்த்தீங்கன்னாக்கா ஃபவுண்டாக ஸ்மைல் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியில் நமக்கு கிங்கும் கிடச்சாச்சு, குயினும் கிடச்சாச்சு அப்படின்ட்டு எல்லாருமே ஹாப்பியாக சொல்ல. அப்படியே பார்த்தீங்கன்னா குழந்தை தூக்கி கொண்டாந்து மக்கள்கிட்ட காமிக்கிறாங்க. மக்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஹாப்பினஸ்ஸு. அவங்களை ஏற்கனவே ரொம்பவுமே நல்லா சுகா பார்த்துட்டு இருப்பான். அதனாலே பார்த்தீங்கன்னாக்கா சுகாக்கு எல்லாத்தையுமே உயிரை கொடுக்குற அளவுக்கு ரொம்பவுமே இதாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே அந்த கிங்டத்தில் உள்ள குயினையும் சரி கிங்கையுமே சரி ரொம்பவுமே லவ் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குனாக்க அவங்க சொந்த வீட்டில் எப்படி ஒரு குழந்தை பிறந்தா செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்கடா. அப்படியே சுகா தான் ஜங்குகிட்ட போயிட்டு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கு தான் கேர்ள் பேபிக்கு யூனின்னு வைப்போம், பாய் பேபிக்கு குக்கின்னு வைப்போம் அப்படிங்கிறாங்க. சூப்பர் பேர் அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா யூன் குக்கி அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்படியே இந்த ஸ்டோரியை நான் என்டப் பண்ணிக்கிறேன்டா. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் மேலே கோமா இருக்கீங்களா என்ன? கோமா இருந்தால் அப்படியே தூக்கி வச்சுருங்க. ஆனால் என்னை பற்றி தெரியும் இல்லையா, இப்போல்லாம் அப்படி தான் கிரிட்டிக்கலாக இருக்குது. ஓகே, அப்புறம் யாரெல்லாம் என்னை மிஸ் பண்ணிங்கிறதுலாம் ஒரு கமெண்டில் கொடுத்துருங்க. ஓகேடா, பை. தேங்க்யூ ஸோ மச்.